எல்லோருக்கும் வணக்கம். மாகாண முகாமைத்துவ சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கான 2026 ஜனவரி மாத வழிகாட்டல் செயல்முறை தொடர்பில் இன்று அலுவலக முகாமைத்துவம் தொடர்பான சில விடயங்களை பேச இருக்கிறோம். அதில் குறிப்பாக இன்றைய தலைப்பு நிறுவன ஒழுங்கமைப்பு என்பது தொடர்பானதாக இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போல நாளாந்தம் சில செயலமர்வுகளை நடத்த இயலாமல் போனாலும் செயலமர்வுகள் நடத்துவதற்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலான செயலமர்வுகள் எதிர்வரும் நாட்கள் புதிய விடயங்களை அறிமுகம் செய்வதாக நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஏற்கனவே பார்த்த விடயங்கள் அல்லது ஒளிப்பதிவுகளாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை மீள பேசுவதை தவிர்த்து நேரத்தை சிக்கனப்படுத்தும் வகையில் புதிய விடயங்களை பேசலாம். ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட விடயங்களினுடைய காணொளிகள் மற்றும் ஒளிப்பதிவுகள் குழுவில் வழங்கப்பட்டிருக்கு. அதை உச்ச அளவில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டப்படுகிறீர்கள். சரி, நாங்கள் செயலமர்வுக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நிறுவன ஒழுங்கமைப்பு என்பது தொடர்பாக பார்ப்போம். உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பாட திட்டத்தில் நிறுவன ஒழுங்கமைப்பு அலுவலக முகாமைத்துவம் தொடர்பான பாடத்திட்டத்தில் முதலாவது தலைப்பாக சொல்லப்பட்டிருக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், நிறுவன ஒழுங்கமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிறுவன ஒழுங்கமைப்பு என்றால் என்ன என்கிறத புரிந்து கொண்டு நேரடியாக அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் அது என்னங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நிறுவன ஒழுங்கமைப்பு என்று சொல்கிறது ஒரு நிறுவனத்தில் யாருக்கு பதில் சொல்ல வேண்டும், அதிகாரம் யாரிடம் இருக்கிறது, வேலைகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது, கட்டளைகள் எவ்வாறு பாய்ச்சப்படுகின்றது என்பது தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அமைப்பியல் ஒழுங்கமைப்பு அல்லது நிறுவன ஒழுங்கமைப்பு, கட்டமைப்பு என்பதாக அமைப்பு கட்டமைப்பு என்றும் இது பேசப்படும். வெவ்வேறு பெயர்களில் சொல்லப்பட்டாலும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் அலுவலக முகாமைத்துவம் வினாத்தாளில் எதிர்கொள்ளுகிற பிரதானமான பிரச்சனை மொழிபெயர்ப்பு குறைபாடு. மொழிபெயர்ப்பு குறைபாடு என்பதல்ல, அந்த துறை சாராதவர்கள் ஆனால் மொழி நன்றாக தெரிந்தவர்களிடம் மொழிபெயர்ப்பு கொடுக்கிற போது அவர்களுடைய மொழிபெயர்ப்பு அவ்வாறு அமைந்து விடுவது உண்டு. பொதுவாக எங்களுக்கு நிறுவன ஒழுங்கமைப்பு என்று கேட்டால் இலகுவாக தெரியும். சில வேளைகளில் அது நிறுவன கட்டமைப்பு அல்லது அமைப்பியல் கட்டமைப்பு போன்ற பெயர்களில் கையாளப்படுகிற போதும் நீங்கள் இதுதான் என்பதை புரிந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். அப்போ அமைப்பியல் கட்டமைப்பு என்றால் என்ன? ஒரு நிறுவனம் தன்னுடைய இலக்குகளை இலகுவாகவும் விரைவாகவும் சிக்கனமாகவும் அடைந்து கொள்ளும் நோக்கில் ஊழியர்களுக்கு இடையில் காணப்பட வேண்டிய உறவு முறை, ஒவ்வொரு அலுவலரும் கொண்டுள்ள பொறுப்புகள் மற்றும் அதிகாரங்கள் என்பவற்றினை முறைப்படுத்தி ஒரு வரைபடமாக உருவாக்கிக் கொள்வது அமைப்பியல் ஒழுங்கமைப்பு என்பதாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இங்கு ஒவ்வொருவருக்கும் எவ்வகையான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, எவ்வகையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, யார் யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லது யார் யாருக்கு தலைமை தாங்க வேண்டும் ஆகிய விடயங்களை இது தெளிவுபடுத்துவதாக இருக்கும். அமைப்பியல் ஒழுங்கமைப்பு என்பதை சுருக்கமாக விவரிக்க என்று கேட்டாலும் நீங்கள் இந்த விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். நிறுவன ஒழுங்கமைப்பு அது வெவ்வேறு விதமாக வகைப்படுத்தப்பட்டிருக்குது. முகாமைத்துவ அறிஞர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையிலேயும் ஒவ்வொரு காலத்துக்கு பொருத்தமான அடிப்படையிலும் ஒவ்வொரு விதமான அமைப்பியல் கட்டமைப்புகள் காணப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலான அலுவலகங்களில் நீங்கள் காணக்கூடிய எளிமையான ஒரு முறை அல்லது பாரம்பரியமான ஒரு முறை, இதை நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு என்று சொல்லுவேன். நேர்கோட்டு ஒழுங்கமைப்பின் வகைகள் என்று கேட்டால் இதில் இருக்கக்கூடிய 6 அல்லது 7 வகைகள் நாங்கள் பேசுவோம். அந்த வகைகளை அவற்றினுடைய தலைப்புகளை ஞாபகம் வச்சிருப்பவர். முதலாவது நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு. இதை
மிலிட்டரி ஆர்கனைசேஷன் இராணுவ ஒழுங்கமைப்புன்னு சொல்றது. நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு அல்லது இராணுவ ஒழுங்கமைப்பு. இது ஒரு ஒரு வகை. அடுத்த ரெண்டாவது செயல்முறை ஒழுங்கமைப்பு, ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். இது செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு என்றும் சொல்லிவிடும். செயல்முறை ஒழுங்கமைப்பு அல்லது செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு. முதலாவது வரிசை ஒழுங்கமைப்பு அல்லது இராணுவ ஒழுங்கமைப்பு. இது இரண்டாவது செயல்முறை ஒழுங்கமைப்பு அல்லது செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு. மூன்றாவது நேர்கோடு மற்றும் பணியாளர் ஒழுங்கமைப்பு, லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன். இந்த ஒவ்வொரு ஒழுங்கமைப்பும் என்ன என்கிற தொடர்பாக பார்ப்போம். அதற்கு முன்பாக இவற்றினுடைய பெயர்களை அடையாளப்படுத்தி வைத்துக் கொள்வோம். நேர்கோடு மற்றும் பணியாளர் ஒழுங்கமைப்பு, லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி சொல்றோம். மூன்றாவது வகை. நான்காவது இது மெட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி சொல்றது. இத அணி ஒழுங்கமைப்பு என்று சொல்லுவோம். மெட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன், அணி ஒழுங்கமைப்பு என்கிற வகையில இதுக்கு பெயர் வச்சிருக்கிற. மெட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன் சில வேளைகளில் ஒவ்வொரு பெயர்களால சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் பிராக்கெட்ல தருவினம் நீங்க இதுதான் என்று விளங்கிக் கொள்ளலாம். இது விளங்கினதுக்கு பிறகு மறக்காது, ஞாபகம் இருக்கும் பெயர். அடுத்தது குழு ஒழுங்கமைப்பு, குழு சார்ந்த ஒழுங்கமைப்பு. ஐந்தாவது டீம் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர் அல்லது டீம் பேஸ்ட் ஆர்கனைசேஷன், குழு சார்ந்த ஒழுங்கமைப்பு. இன்னொன்று தட்டையான ஒழுங்கமைப்பு அல்லது கிடையான ஒழுங்கமைப்பு. அதை ஃபிளட் ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் என்று சொல்லுவோம். தட்டையான அல்லது கிடையான ஒழுங்கமைப்பு. இப்போ இந்த ஒவ்வொரு ஒழுங்கமைப்பு தொடர்பாகவும் நாங்கள் பார்த்து கொண்டு வந்தால்தான் இந்த ஆறையும் எங்களால் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஒழுங்கமைப்பாக அது என்ன, அதுக்குரிய விளக்கம் என்ன, அதற்கான உதாரணம் என்ன, இவற்றில் காணப்படுற சிறப்பம்சம், குறைபாடு என்பது தொடர்பாக பார்த்து கொண்டு வரும். சரி, அப்ப முதலாவதாக குறித்து கொள்ளுங்க, நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு அல்லது இராணுவ ஒழுங்கமைப்பு. அலுவலக ஒழுங்கமைப்பு முறைகள்ல மிக பழமையான, மிகவும் அடிப்படையான ஒரு ஒழுங்கமைப்பு முறையாக இது காணப்படுது. அமைப்பியல் கட்டமைப்பு, அதாவது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல மிக அடிப்படையான ஒரு பேசிக், அதே போல கிளாசிக் பழமையான வகையாக நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு காணப்படுது. அது என்ன நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு என்று சொல்லி சொன்னால், இங்க ஒரு அதிகார வரிசை இருக்கு. அதிகாரம் பொறுப்பு வரிசை ஒன்று இருக்கும். அப்போ முதலாவது ஒரு தலைவர், அவருக்கு அடுத்ததாக ஒரு ஆள், அடுத்ததாக ஒரு ஆள், அடுத்ததாக ஒரு ஆள், இப்படியாக ஒரு வரிசை ஒன்று மேலிருந்து கீழ் நோக்கியதாக இருக்கும். மேலிருந்து கீழ் நோக்கியதான அதிகாரம் பொறுப்பு என்பவை பாய்ச்சல் செய்யப்படுகின்ற அல்ல பாய்கின்ற ஒரு முறையாக இருக்கும். இராணுவத்தில் உள்ளதை போல இங்கு கட்டளைகள் மேலதிகாரியிடமிருந்து கீழ்நிலை ஊழியருக்கு செல்வதன் காரணமாக இது இராணுவ ஒழுங்கமைப்பு எனவும் சொல்லப்படுவது உண்டு. இப்ப நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு என்றால் ஒரு முகாமையாளர் அல்லது பிரதான நிறைவேற்று உத்தியோகத்தர், முகாமையாளர் என்கிற ஒரு வரிசையில இருக்கிறத பார்க்கலாம். இதுல இயல்பு இந்த பாருங்க. உதாரணத்துக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கிற உதாரணத்தை பாருங்க. சிஇஓ பிரதான நிறைவேற்று உத்தியோகத்தர், முகாமையாளர், மேற்பார்வையாளர், தொழிலாளர் என்கிறது எளிமையாக இருக்கும். இதுதான் இதன் வடிவம். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் சிஇஓ, அவர் பிரதான நிறைவேற்று அதிகாரி முகாமையாளரை கட்டளையிடுவார், முகாமையாளர் சூப்பர்வைசரை கட்டளையிடுவார்,
சூப்பர்வைசர் ஒர்க்கருக்கு கட்டளை இடுவார், மேற்பார்வை செய்வார். அப்போ சிஇஓ மேனேஜரை மேற்பார்வை செய்வார், அதே போல ஓட பண்ணுவார். மேனேஜர் சூப்பர்வைசரை மேற்பார்வை செய்வார், ஓட பண்ணுவார். சூப்பர்வைசர் ஒர்க்கருக்கு ஓட பண்ணுவார், அவருடைய வேலையை மேற்பார்வை செய்வார். இதுதான் நாங்கள் சொல்லுகிறது வரிசை ஒழுங்கமைப்பு அல்லது இராணுவ ஒழுங்கமைப்பு. இப்போ உங்களுக்கு இதை புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இப்போ இராணுவ ஒழுங்கமைப்பு அல்லது வரிசை ஒழுங்கமைப்புங்கிறது ஒரு வகை. இதை இப்போ புரிந்து கொள்ள உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். எப்படி என்றால், ஒரு உதாரணம் சொன்னதுக்கு பிறகு, நேர்கோட்டு அமைப்புங்கிறது ஒரு நிறுவனத்திலே அதிகாரம் பொறுப்புகள் என்பவை மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு நேர்கோட்டில் பாய்கின்ற முறை. இராணுவத்தில் உள்ளதை போல கட்டளைகள் மேலதிகாரியிடமிருந்து கீழ்நிலை ஊழியருக்கு செல்வதன் காரணமாக இது இராணுவ ஒழுங்கமைப்பு என்று சொல்லப்படுது. அப்ப இதுல ஒரு இராணுவ ஒழுங்கமைப்பு அல்லது வரிசை ஒழுங்கமைப்புல காணப்படுகிற சிறப்பு அம்சங்கள் என்ன? இது தனியாக சிறிய சிறிய கேள்விகளாக நாங்கள் உடைச்சு படித்துக் கொள்வோம். இதனோட முக்கியமான சிறப்பம்சம் நேரடியான அதிகாரம். அதாவது ஒவ்வொரு மேலதிகாரிக்கும் அவருக்கு கீழே ஊழியர்கள் மீது நேரடியாக கட்டளையிடுகின்ற, மேற்பார்வை செய்கின்ற அதிகாரம் அவர்களுக்கு இருக்கும். அடுத்தது, இங்க கட்டளையிடுதலில் ஒருமைப்பாடு காணப்படும். இந்த கட்டளையிடுதல் ஒருமைப்பாடு தொடர்பான கோட்பாட்டை பிறகு பார்ப்போம். ஒரு ஊழியர் ஒரு மேலாளருக்கு, ஒரு முகாமையாளருக்கு அல்லது மேலதிகாரிக்கு மட்டும் பதில் சொல்ல கடமைப்பட்டது. அப்ப இங்க யார் யாருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும், யார் யாருக்கு கட்டளையிட வேண்டும் என்பதில் குழப்பம் இருக்காது. யூனிட்டி ஆஃப் கொமாண்ட் இருக்கும். கட்டளையிடலில் ஒருமைத்தன்மை. ஒற்றை ஆணையம் நீங்க சொல்லப்பட்டிருக்குது, அது இன்னும் தெளிவான வார்த்தை இருக்குது. கட்டளையிடலில் ஒருமைத்தன்மை, கட்டளையிடலில் ஒருமை கோட்பாடு. அடுத்தது, தகவல்கள் உத்தரவுகள் படிப்படியாக செல்லும். தகவல்கள் கட்டளைகள் என்பவை படிப்படியாக செல்லும், புரிந்து கொள்வதற்கு இலகுவானதாக இருக்கும். இப்போ வரிசை ஒழுங்கமைப்பினுடைய முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன? அங்கு அதிகாரம் நேரடியாக பிரயோகிக்கப்படுது, கட்டளையிடுதலில் ஒருமைத்தன்மை காணப்படும், தகவல் தொடர்பு சங்கிலி தெளிவானதாக இருக்கும், அடுத்தது எளிமையாக இருக்கும், புரிந்து கொள்வது எளிமையானதாக இருக்கும். இந்த வரிசை ஒழுங்கமைப்பில் காணப்படுகிற நன்மைகள் என்ன? ஒரு கெரிங்கையும் ஒரு கேள்வியாக நினைச்சு நீங்க திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. நான் ஆக கூட நேரம் எடுக்காமல் கொஞ்சம் விரைவாக பார்க்கிறேன். வரிசை ஒழுங்கமைப்பினுடைய நன்மைகள்: அதிகாரம் ஒருவரிடம் காணப்படுவதனால யாரிடமும் கலந்து ஆலோசிக்க தேவையில்லை, அவரே முடிவுகளை எடுக்கும். தனக்கு கீழே இருப்பவர்களுக்கு கட்டளையிடுவதற்கு மேலே ஒருவர்கிட்ட அதிகாரம் இருக்கும். அவர் கலந்து ஆலோசிக்காமல் மற்றவர்கள்ட்ட விரைவாக முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். பொறுப்பு தெளிவானதாக இருக்கும். அதிகாரமும் பொறுப்பும் தெளிவானதாக இருக்கும். ஒரு வேலை தவறாக நடக்கும்போது அல்லது சிறப்பாக நிறைவேற்றப்படும் போது அதற்கு பொறுப்பானவர், உரித்தானவர் யார் என்பதை எளிதாக கண்டறியும். ஒரு லைன்ல தான் நடக்க போகும். இப்போ சூப்பர்வைசர் தன்னுடைய வேலையை சரியாக செய்ய இல்லை என்கிறத நேரடியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்க ஒரு வேலை தவறாக நடக்கிற போது அதுக்கு யார் பொறுப்பு என்பது எளிதாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு டிசிப்ளின் டொப்பில் இருக்கும். ஒழுக்க கோட்பாடு, கட்டுக்கோப்பான ஒழுக்கம் காணப்படும். ஊழியர்கள் தங்களுடைய நேரடி மேலதிகாரிக்கு மட்டும் கட்டுப்படுகிறார்கள். நிறுவனத்தினுடைய ஒழுங்குமுறை உயர்ந்த மட்டத்தில் காணப்படும், அல்ல ஒழுக்கம் உயர்ந்த மட்டத்தில் காணப்படுவதாக இருக்கும். செலவு குறைவானதாக இருக்கும். இந்த முறைமையில செலவு குறைவு. ஒரே ஒரு ஆள் கொமாண்ட் பண்ணுவார், அடுத்த ஆள் வேலை செய்வார் என்கிறதால ஆலோசகர்கள், கூடுதல் நிபுணர்கள் காணப்படுவதில்லை. இது அடுத்தது படிக்கைகளும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். இப்போ இங்க ஆலோசகர்கள் அல்லது கூடுதல் நிபுணர்கள் காணப்படுவதில்லை, அதனால நிர்வாக செலவு குறைவாக இருக்கும். இப்போ இது ஒரு இருக்கிறதுக்குள்ள எளிமையான முறைமை என்பதனால செலவு சிக்கனமானது என்பதை ஞாபகம் வச்சுக்கும். ஆனால் இதுல சில குறைபாடுகள் இருக்கு. இந்த வரிசை ஒழுங்கமைப்பில் காணப்படுகிற குறைபாடு என்ன என்று பார்த்தீங்க என்றால், எல்லா முடிவுகளையும் ஒரு மேலதிகாரியே எடுக்க வேண்டி இருக்கிறதால அவருக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும். அடுத்தது, ஆலோசகர்கள் அல்லது நிபுணர்கள் இங்க இல்லை. ஆகவே ஒரு தலைவர்
அல்லது ஒரு மேலதிகாரி எல்லா துறையிலையும் நிபுணராக இருக்க மாட்டார். இது சில நேரங்களில் தவறான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த முறைமை ஒரு காரணமாக இருந்தது. அவர் தனக்கு தெரியாத விடயத்தில் முடிவெடுக்கக்குள்ள அவருக்கு நிபுணத்துவ ஆலோசனைகள் போன்றவை இல்லாததால தவறாக முடிவெடுத்து விடுவார். மற்றது ஒருவரிட்ட மட்டும் அதிகாரம் இருக்கிறதால அவர் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க மாட்டார். ஒரு சர்வாதிகார போக்கு காணப்படும். நிறுவனம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிற போது இந்த முறைமை பொருத்தமில்லாமல் இருக்கும். இப்போ இதை சாதாரணமாக விளங்கிக் கொள்றீங்க. சொல்றது அடுத்த ஆள் செய்வேன். இப்போ மிலிட்ரி ஆர்கனைசேஷன் நாங்கள் இதை சொல்றது காரணமே அதுதான். மேலே இருக்கிறவர் சொல்றதை அவருக்கு அடுத்ததாக இருக்கிறவர் செய்வார். இதை மனசில் வச்சுக்கொண்டு இதனுடைய சிறப்பம்சங்கள், நன்மை, குறைபாடு என்பவை தொடர்பாக பார்க்கலாம். இப்போ இங்கே இந்த முறைமை தொடர்பாக அறிஞர்களுடைய கருத்துக்களும் இருக்குது. வரிசை ஒழுங்கமைப்பு தொடர்பாக அறிஞர்களால் சொல்லப்பட்ட கருத்து, ஹென்றி ஃபயோல் என்கிற அறிஞர், அவர்தான் அவருடைய ஒழுங்கமைப்பு கோட்பாடுகள் இருக்குது. நாங்கள் கடைசியாக பார்ப்போம். ஹென்றி ஃபயோல் என்ற அறிஞர் சொல்லுகிறார், இங்கே யூனிட்டி ஆஃப் கொமாண்ட் இருப்பதால், அதாவது கட்டளை இடுதலில் ஒருமைத்தன்மை காணப்படுகிறதுல வரவேற்கிறேன். ஆனால் ஒரு மேலாளருக்கு எல்லா விடயங்களையும் செய்வதற்கு இயலாது என்பதால இவருக்கு பின்னால வந்த FW டெய்லர் என்கிறவர் இந்த வரிசை ஒழுங்கமைப்பு முறையை நிராகரிக்கிறார். அதற்கு பதிலாக செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு முறை, ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனை முன்வைக்கிறார். அப்போ ஹென்றி ஃபயோல் முன்வைச்ச ஒழுங்கமைப்பு கோட்பாடு தான் இந்த வரிசை முறை கோட்பாடு. ஒவ்வொரு அறிஞர்கள் தொடர்பாகவும் சில வேளைக்கு இருக்கிறவை இந்த கோட்பாட்டை முன்வைத்தவர் யார் என்று சொல்லி MCQ ஹென்றி ஃபயோல் என்பவரால் முன்வைக்கப்பட்டதுதான் வரிசை ஒழுங்கமைப்பு கோட்பாடு. டெய்லர் முன்வைத்தது, FW டெய்லர் முன்வைத்த கோட்பாடு செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு அல்லது செயல்முறை ஒழுங்கமைப்பு, ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். இந்த வரிசை ஒழுங்கமைப்பு யாருக்கு பொருத்தமானது? வரிசை ஒழுங்கமைப்பினுடைய பொருத்தத்தன்மை என்று பார்க்கிற போது குறைவான அலுவலர்களை கொண்ட சிறிய நிறுவனங்களுக்கு இது பொருத்தம். வேலைகளில் நாளாந்தம் மாற்றம் நிகழாமல் எப்போதுமே ஒரே மாதிரியாக வேலை செய்கிறவர்களுக்கும் இந்த முறைமை பொருத்தமானதாக இருக்கும். தொடர்ச்சியாக உற்பத்தி நடைபெறுகிற சிறிய தொழிற்சாலைக்கும் இந்த வரிசை ஒழுங்கமைப்பு முறை பொருத்தமானதாக இருக்கும். இப்போ வரிசை ஒழுங்கமைப்பு என்றால் என்ன? வரிசை ஒழுங்கமைப்பினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன? வரிசை ஒழுங்கமைப்பின் நன்மை, வரிசை ஒழுங்கமைப்பில் காணப்படுகிற குறைபாடு, இது யாருக்கு பொருத்தமானது ஆகிய விடயங்களை பார்த்துட்டு நான் திரும்ப திரும்ப அந்த பகுதியை விளங்கப்படுத்தி நேர விரயம் செய்யலை. நீங்கள் திரும்ப ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஆவணம் உங்களுக்கு ஒரு சிறிது தாமதமாக வழங்கப்படும். ஆக குறைந்தது நாளைக்கு உங்களோட கையில் இருக்கும். நீங்கள் வீடியோவை ஒரு தடவை பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு டாக்குமெண்ட் தான். அடுத்தது செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு. இது இன்னொரு முறை செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு. ஒழுங்கமைப்பு முறையில் இன்னொன்றாக செயற்பாட்டு ஒழுங்கமைப்பை சொல்லுவோம். இதில் நான் ஒரு விடயம் சொல்ல வேணும். இந்த ஒழுங்கமைப்பு என்றால் என்ன என்பது போன்ற விடயங்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைத்து கொண்டுதான் இதை கதைக்கு. சரிதானே? அலுவலக ஒழுங்கமைப்பு என்றால் என்ன? அலுவலக முகாமைத்துவம் என்பது திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்தல், வழிநடத்தல், அதுக்கிடையில ஊழியரிடல் இருக்கு, ஸ்டாஃப். திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், ஊழியரிடல், வழிநடத்தல், கட்டுப்படுத்தல் என்கிற தொழிற்பாடுகளுக்கு ஊடாக நடைபெறுகிறது. முகாமைத்துவம் என்பது பிரதானமாக இந்த கூறுகளை கொண்டதாக இருக்கிறது. அதில் திட்டமிடுதல் என்றால் என்ன? ஒரு நிறுவனம் தான் அடைந்து கொள்ள வேண்டிய இலக்குகளையும் அதற்கான செயற்பாட்டுகளையும் பட்டியலிடுகிற ஒரு முறையாக இருக்கும். ஒரு திணைக்களம் அல்லது ஒரு நிறுவனம் தான் அடைந்து கொள்ள வேண்டிய இலக்குகள், அது உடனடி இலக்குகள், நடுத்தர கால இலக்குகள், நீண்ட கால இலக்குகள் என்பதாக விஷன், மிஷன், கோல் என்பதாக மேலிருந்து கீழ் நோக்கி வரும். அல்லது கோல் உடனடி இலக்குகள், அடுத்தது மிஷன் நடுத்தர காலம், விஷன் நீண்ட காலம், அதற்கு
பெயர்கள் இலக்குகள் என்பதாக இருக்காது. கோல் என்பதை இலக்குகள் என்று வைத்துக் கொள்ளலாம். மிஷன் என்பது பணிக்கூற்று என்பதாகவும், விஷன் என்பது தொலைநோக்கு என்பதாகவும் தமிழில் சொல்லப்படும். அப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு நிறுவனம் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கிற இலக்குகள் அல்லது பெறுபேறுகள் என்பது குறுகிய காலத்தில் அல்லது உடனடியாக அடைந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுபவை கோல் எனவும், நடுத்தர காலத்தில் நிறுவனத்தினால் அடைய எதிர்பார்க்கப்படுபவை மிஷன் என்று சொல்லியும், நீண்ட காலத்தில் அல்லது நிறுவனத்தினுடைய இறுதி இலக்காக அடைய எதிர்பார்க்கப்படுவது விஷன் என்று சொல்லியும் வகைப்படுத்தி இருக்கிறோம். அப்போ இவற்றை அடைவதற்கான வழிமுறைகளையும் பட்டியல் படுத்திக் கொள்வதுதான் திட்டமிடுதல். அடுத்தது ஒழுங்கமைத்தல். ஒழுங்கமைத்தல் என்றால் தன்னுடைய இலக்குகளை அடைவதற்குரிய செயற்பாடுகளை பட்டியல்படுத்தி அந்த செயற்பாடுகள் யாரால் எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும், அவ்வாறு நிறைவேற்றப்படுபவர்களுக்கு இடையில என்ன மாதிரியான உறவு முறைகள் காணப்படும், எவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ள வேண்டும், அவர்களுடைய அதிகார வரிசை என்ன, கட்டளையிடும் வரிசை என்ன, பொறுப்புக்களவை என்பவை தொடர்பான ஒரு ஏற்பாட்டைத்தான் ஒழுங்கமைப்பு என்று சொல்லுவது. அப்போ ஒழுங்கமைப்பு என்று சொல்லுகிறது ஒரு நிறுவனம் தன்னுடைய இலக்குகள் அடைவதற்காக செய்ய வேண்டிய கருமங்களை ஒழுங்கமைத்து அந்த கருமங்கள் நடைபெற வேண்டிய விதம், அவற்றை யார் யார் நிறைவேற்ற வேண்டும், யார் யாருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும், யார் யாரை கண்காணிக்க வேண்டும், இங்கு கட்டளைகள் எவ்வாறு பாய்ச்சப்பட வேண்டும், கமாண்டிங் செயின் அப்படி இருக்க வேண்டும். அதாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவர்களுக்குரிய அதிகாரங்களும் பொறுப்பு கூறல்களும் அவை போன்ற விடயங்களை சொல்லுகிறதுக்கு பேர் தான் ஒழுங்கமைப்பு. ஊழியரிடல் என்றால் உங்களுக்கு தெரியும். ஊழியரிடல் என்று சொல்லுகிறது அந்த கர்மங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிற ஒழுங்கமைத்திருக்கின்ற விடயங்களை நிறைவேற்றுவதற்கு பொருத்தமான நபர்களை திட்டமிட்டு அங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு கர்மங்கள் அல்லது பணிகள் இருக்கும் தானே, அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு எவ்வகையான கல்வி தகமை, அனுபவம், வயது போன்றவற்றை உள்ளவர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட வேணும் என்று சொல்லி கருதி அவர்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்து இந்த பணிகளையும் அதிகாரங்களையும் அவர்களுடைய கையளிக்கிற கர்மம் தான் ஊழியர்கள் என்று சொல்லப்படுது. அவர்கள் மேற்பார்வை செய்யப்படுகிறார்கள். இவ்வாறான கர்மங்கள் நடக்கும். அவர்கள் செய்ய வேண்டிய கர்மங்களையும் அது தொடர்பான விதிகள், அவை பற்றிய ஏற்பாடுகள் என்பவற்றையும் அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு கர்மமாகத்தான் நாங்கள் வழிநடத்தல் என்று சொல்றது. வழிநடத்தல் என்றால் அவர்கள் செய்ய வேண்டிய கர்மங்கள், அதற்குரிய விதிகள் போன்றவற்றை அவர்களுக்கு வழங்குவது. கட்டுப்படுத்தல் என்றது எவ்வாறு செய்ய வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருப்பதற்கும் அவர்கள் செய்வதற்கும் இடையில விலகல் காணப்படுமாக இருந்தால் அந்த விலகலை தணிப்பதற்கான அல்லது விலகலை நீக்குவதற்கான கர்மங்கள் கட்டுப்படுத்தல் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு சொல்லப்பட்ட கர்மங்களை அவர்கள் செய்கின்ற விதத்துக்கும் உண்மையில் செய்ய வேண்டிய அல்லது இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதற்கும் அவர்கள் செய்வதற்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நீக்கும் வகையிலான நடவடிக்கைகள் எல்லாம் அவர்களுக்கான கட்டுப்படுத்தல், கண்ட்ரோலிங் என்பதாக இருக்கும். இதுதான் நீங்க படிக்க போற அலுவலக முகாமைப்பு. எளிமையாக புரிந்து கொள்வதாக இருந்தால், முதலாவது ஒரு நிறுவனம் தான் அடைய வேண்டிய இலக்குகளை தீர்மானித்துக் கொள்வது திட்டமிடுதல். அடுத்தது அந்த இலக்குகளை தீர்மானித்த பின்பு அவற்றை அடைவதற்கு மேற்கொள்ள வேண்டிய கருமங்கள், அவற்றின் ஒழுங்குகளை தீர்மானித்துக் கொள்வது ஒழுங்கமைப்பு. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட கருமங்கள், அவை நிறைவேற்றப்பட வேண்டிய ஒழுங்குகள் என்பவற்றை கருத்தில் கொண்டு அதற்கு பொருத்தமான நபர்களை வேலைக்கு அமர்த்தி குறித்த விடயங்களை நிறைவேற்றுமாறு பணிப்பது ஊழியர்கள். அந்த அலுவலர்களுக்கு வேலையை நிறைவேற்ற வேண்டிய முறைமைகளையும் பின்பற்ற வேண்டிய விதிகளையும் சொல்லுவது வழிநடத்தல். அவர்கள் செய்ய வேண்டிய முறைமைக்கும் செய்கின்ற முறைமைக்கும் இடையில அல்லது செய்ய வேண்டிய வேலைக்கும் செய்கின்ற வேலைக்கும் இடையில விலகல் காணப்படுமாக இருந்தால் அதனை நீக்குவதற்குரிய கருமமாக கட்டுப்படுத்துதல் என்கிற 5 படிமுறைகள் இருக்குது. இதுக்குள்ளதான் ஆழமாக நீங்க பார்த்து கொண்டு வாரீங்க.
நாங்கள் திட்டமிடுதல் தொடர்பாக ஏற்கனவே படிச்சிட்டோம். அது தொடர்பான காணொளிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. திட்டமிடுதல் என்றால் என்ன போன்ற விடயங்கள் எல்லாம் அதுக்குள்ள பார்த்தாச்சு. திட்டமிடுதல் முறை, திட்டமிடும் போது பின்பற்றப்படுகின்ற தந்திரோபாயங்கள், அதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா நிறைய அனலைசிஸ் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம். எளிமையாக எல்லாருக்குமே சொல்லப்படுறது ஷார்ட் பெஸ்டில், அந்த மாதிரியான அனலைசிஸ் முறைகள், பகுப்பாய்வு முறைமைகள். அதாவது திட்டமிடும் போது ஒரு நிறுவனம் தன்னுடைய பலம், பலவீனம், அதற்கு கிடைக்கக்கூடிய சவால்கள், வெளிப்புற ஆதரவு போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக பகுப்பாய்வு செய்யும். அது அரசியல், சமூக, பொருளாதார காரணிகள் ரீதியான பகுப்பாய்வாக இருக்கும், நிறுவன காரணிகளினுடைய பகுப்பாய்வாக இருக்கும், உள்ளக பகுப்பாய்வு, வெளியக பகுப்பாய்வு என்பதாக இருக்கும். இப்படியாக இருக்கக்கூடிய அந்த பகுப்பாய்வு முறைகள் பற்றியும் அவை தொடர்பான முக்கியமாக வினவப்படக்கூடிய வினாக்கள் பற்றியும் கடந்த செயலமர்வுகளில் நாங்கள் பார்த்துட்டோம். அதனால தான் அந்த பகுதிகளை தவிர்த்து புதியவற்றை பேசுகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது விளங்காமல் அல்லது அதை பார்க்காமல் இதை பார்க்கிற போது புரிந்து கொள்வதில் சில வேளையில் மட்டுப்பாடு இருக்கும். அடுத்த விடயமாக நிறுவனத்தினை ஒழுங்கமைப்பு செய்தல். நிறுவன ஒழுங்கமைப்பு செய்தல் என்றால் ஏற்கனவே நிறுவனத்தின் இலக்கை தீர்மானிச்சாச்சு. அந்த இலக்கை அடைவதற்கு செய்ய வேண்டிய கருமங்களை அடையாளப்படுத்துறது, இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருமங்களையும் அடையாளப்படுத்தி அந்த கருமங்கள் என்ன ஒழுங்கில் நடக்க வேணும், அதை யார் செய்ய வேணும், யார் மேற்பார்வை செய்ய வேணும், எவ்வாறு கட்டளைகள், ஓர்டரோ கொமாண்டிங், அந்த கொமாண்டிங் செயின் எப்படி இருக்க வேணும் என்பது பற்றிய ஒரு வழிமுறை படம் தான் ஒழுங்கமைப்பு என்பதாக இருக்கு. அப்போ அந்த ஒழுங்கமைப்பின் முறைகளை பற்றி தான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நிறுவனம் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படலாம் என்றால் ஒரு வரிசை முறையில் ஒழுங்கமைக்கலாம். வரிசை முறை ஒழுங்கமைப்பு என்று சொல்லுகிற போது ஒரு லைனில் முதலாவது ஆள் பிரதான நிறைவேற்று அலுவலர் ஆர்டர் பண்ணுவார் மேனேஜருக்கு, மேனேஜர் ஆர்டர் பண்ணுவார் சூப்பர்வைசருக்கு, சூப்பர்வைசர் ஆர்டர் பண்ணுவார் லேபருக்கு. இப்படி லேபர் அப்படி செய்கிற நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள், குறைபாடு என்ன, நன்மை என்ன, இது இந்த நிறுவனத்துக்கு பொருந்தும் என்பதை பற்றி இவ்வளவையும் பார்த்து முடிச்சிருக்கேன். சரிதானே? அப்போ இதில் சொல்லப்பட்ட முக்கியமான விடயங்களை புரிந்து கொள்வதற்கு இப்போ நான் சொன்ன இந்த அடிப்படை முக்கியமானதாக இருக்கும். இப்போ ஹென்ரி ஃபயோல் என்பவர் இந்த வரிசை ஒழுங்கமைப்பு முறையை சொல்கிறார். வரிசை ஒழுங்கமைப்பு முறையில் சில குறைபாடுகள் இருக்குது என்று சொல்லிட்டு ஒரு முகாமையாளருக்கு எல்லாமே தெரியாது, அவர் அதில் பிழை செய்யலாம், நிறுவனத்தினுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்துவிடும். ஆகவே செயல்பாட்டு ஒழுங்கமைப்பு முறைதான் சிறந்தது என்று சொல்லிட்டு எஃப்டபிள்யூ டெய்லர் இந்த அமைப்பை அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவது செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு. அப்ப செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு என்றால் இங்க காணப்படுகிறது ஒரு நிறுவனத்தினுடைய பணிகள், மொத்த பணிகள், எல்லா பணிகளையும் அவற்றின் இயல்புக்கு ஏற்ற விதமாக தனித்தனி துறைகளாக பிரித்து ஒவ்வொரு துறைக்கும் ஒரு நிபுணரை தலைவராக நியமிக்கிறது. இது சொல்லப்படும். ஒரு நிறுவனத்தினுடைய பணிகள் உற்பத்தி, விற்பனை, கணக்கு என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டு உற்பத்தி, விற்பனை, சந்தைப்படுத்துதல், கணக்கீடு என்பதாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு துறைக்கும் அந்தந்த துறையில நிபுணர் ஒருவர் தலைவராக பணியாற்றுவதாக இருக்கும். மேல சொல்லப்பட்டது அவருக்கு எல்லாம் தெரியுமல்ல, ஒரு ஆள் இருப்பார், அவரை எல்லாத்துக்குமே கமாண்ட் பண்ணி கொண்டிருப்பார். அவருக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிறார்கள், அவருடைய கமாண்டிங் ஏற்றபடி செய்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லா துறைகளிலும் நிபுணராக இருப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது என்கிற குறைபாட்டை கருத்தில் எடுத்து வச்சு கொண்டுதான் டெய்லர் இந்த செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு, ஆர்கனைசேஷன், ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் என்கிறதாக ஒரு அமைப்பை உருவாக்குகிறது. அப்ப இது உங்களுக்கு விளங்குது. ஒரு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பணிகளையும் அங்க அவற்றினுடைய இயல்புக்கு ஏற்றபடி துறைகளாக பிரித்து ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருவர் தலைமை தாங்குவதாக இருக்கிறார். இது செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு என்று சொல்லப்படுகிறது. இதுகின்ற முக்கிய அம்சங்கள் என்ன? இதுல காணப்படுற முக்கியமான அம்சம் என்ன என்றால், ஒவ்வொரு துறையும் ஒரு நிபுணரால வழிநடத்தப்படும். ஒவ்வொரு துறையும் ஒரு நிபுணரால வழிநடத்தப்படும். கணக்கு துறையை ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் நிர்வகிப்பார்.
இரண்டாவது, வேலைகள் அவற்றினுடைய தொழில்நுட்பத்தன்மை அவற்றின் இயல்புக்கு ஏற்ப கூட்டங்களாகப்பட்டிருக்கும் அல்லது பிரிக்கப்பட்டிருக்கும். அந்தந்த வேலையை அவரவர் தெரிஞ்சவர் செய்கிற மாதிரியாக கொடுத்திருப்பார். வேலைகள் அவற்றின் தொழில்நுட்ப தன்மைக்கு ஏற்ற வகையில கூட்டங்களாக ஆக்கப்பட்டிருக்கும். அந்த துறை சார்ந்த நிபுணர்களினால நேரடியாக வழிகாட்டல் வழங்கப்பட்ட அந்த பணித்தொகுதி, அந்த கூட்டங்கள், பணிக்கூட்டம், ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்ஸ் சொல்லுவோம். அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய நேரடி வழிகாட்டுதலில் ஊழியர்கள் அந்த பணிகளை செய்வார்கள். இப்ப இது விளங்குதுதானே உங்களுக்கு? முதல் அப்படி இல்லை, எல்லா துறைக்கும் ஒரே ஆள் கமாண்ட் பண்ணி கொண்டிருப்பேன். அதுக்கு கீழே அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் ஒரு லைன் தான் இருக்கும். இங்கே அப்படி இல்லை. ஒரு விஷயம் உற்பத்தி சம்பந்தப்பட்டதுக்கு அந்த துறையில நிபுணத்துவம் உள்ளவர் செய்து கொண்டிருப்பார். விற்பனை சம்பந்தமான அல்ல சந்தைப்படுத்தல் சம்பந்தமான விஷயத்துக்கு சந்தைப்படுத்தல எக்ஸ்பர்ட் ஆன ஒரு ஆள் அதை செய்து கொண்டிருப்பார். கணக்கு வழக்கில் எக்ஸ்பர்ட் ஆன ஒரு ஆள் கணக்கீட்டு துறைக்கு தலைமை தாங்கி அந்த கிரமத்தை செய்து கொண்டிருப்பார். அப்ப இங்க துறை சார்ந்ததாக தலைவர்கள், அந்த விடயத்தில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் தலைமை தாங்கி கொண்டிருப்பார். இதுல இருக்கிற முக்கியமான அம்சங்கள், நிபுணத்துவ தன்மை இருக்குது, ஸ்பெஷலைசேஷன் என்று சொல்லுகிறது. யார் என்னென்னத்துல ஸ்பெஷலிஸ்டோ அவர் அந்த துறைக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். வேலைகள் அவற்றினுடைய தன்மைக்கு ஏற்பபடி, அந்த துறை சார்ந்த தொழில்நுட்ப தன்மைக்கு ஏற்பபடி பிரிக்கப்படுது. ஊழியர்களுக்கு ஒவ்வொரு துறைக்கும் அந்த துறையில நிபுணத்துவம் வாய்ந்த ஒருவரினால நேரடியான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டு அந்த துறை வழிநடத்தப்படும். இதுல காணப்படுற நன்மைகள் என்ன? ஊழியர்கள்கிட்ட ஒரு சிறப்பு தேர்ச்சி தோன்றும். வேலைகள் நிபுணத்துவ ரீதியாக பிரிக்கப்பட்டு குறித்த வேலைகள் குறித்த அலுவலர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். ஊழியர்கள் ஒரே மாதிரியான வேலையை திரும்ப திரும்ப செய்வதால நிபுணர்களுடைய வழிகாட்டுதல் வேலையினுடைய தரம் உயர்வாக இருக்கும். ஒரு அலுவலருக்கு ஒரு துறை சார்ந்து மட்டும் பயிற்சி அளித்தால் போதுமானதாக இருக்கும். இந்த முகாமையாளர்களுடைய சுமை குறை. நேர்கோட்டு ஒழுங்கமைப்பை போல எல்லா வேலையையும் ஒருவரே கவனிக்க தேவையில்லை. அவர் தனக்கு நன்கு தெரிந்த மிகவும் சிறந்த தேர்ச்சி பெற்ற துறைகளை மட்டுமே ஒவ்வொருவரும் கவனித்துக் கொள்வார்கள். ஆகவே முகாமையாளர்களுடைய பணிச்சுமைகள் குறைகிறது. ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக நிபுணத்துவ அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருப்பதனால அவர்கள் அந்த துறையை மேம்படுத்துவதற்குரிய புதிய விடயங்களை அறிமுகப்படுத்துவார்கள். புதிய மாற்றங்களை கொண்டு வருவது இலகுவானதாக இருக்கும். இதை நீங்கள் சாதாரணமாக புரிஞ்சு கொள்வதா இருந்தால் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு டெய்லர் ஷாப் அண்டு இருக்கிறதாக இருந்தால் ஒரே ஆளே துணி வாங்குறது, மிஷின் வாங்குறது, ஆக்களை மேற்பார்வை செய்கிறது, சம்பளம் கொடுக்கறது எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருக்காமல் ஒவ்வொரு விடயங்களும் தனித்தனியான ஆட்களால் மேற்பார்வை செய்யும். உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதும் அவை வேலை செய்கிறதையும் பார்க்கறது அதுக்கு ஒருவர் பொறுப்பாக இருப்பேன். மெஷினரிஸை வாங்குறது, மெயின்டைன் பண்ணுறது, அதில் திருத்தங்கள் செய்கிறது, இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாத்துக்கும் ஒருவர் பொறுப்பானதாக இருப்பேன். என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் வாங்க வேணும், இன்புட்ஸ் ஐட்டங்கள் வாங்க வேணுங்கிறதுக்கு ஒருத்தர் பொறுப்பாக இருப்பார். அதே போல் விற்பனை செய்கிறதுக்கு, ஏற்றுமதி செய்கிறதுக்கு ஒருத்தர் பொறுப்பாக இருப்பார். அவையவே தண்ட துறையிலே எக்ஸ்பர்ட்டாகவும் இருப்பார். ஒரே ஆள் எல்லாத்துக்கும் முடிவெடுத்து செய்து கொண்டிருக்க மாட்டேன். முதலாவது ஒரே ஆள் எல்லாத்துக்கும் முடிவெடுத்து செய்து கொண்டிருப்பார். இது ஒவ்வொரு செக்டருக்கு ஒவ்வொருத்தர் முடிவெடுத்து கர்மங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப இங்க இதனால் ஏற்படுகிற நன்மைகள் சிறந்த உற்பத்தி திறன் இருக்கும். ஒரு குறித்த வேலையை மட்டுமே ஊழியர்கள் திரும்ப திரும்ப செய்ய வேண்டி இருக்கிறதால அவர்களுக்கு அது ஒரு சிறப்பு தேர்ச்சி, நிபுணத்துவம் தன்மை தோன்றும். அதே போல பயிற்சி அளிப்பதும் இலகுவானது. குறித்த ஒரு துறை சம்பந்தமாக அவர் பயிற்சி அளித்தா சரி. தையல் மிஷின் திருத்துற வேலை இருக்குமாண்டா காமன்ஸில், அவர் தையல் மிஷின் திருத்துறதுல மட்டும் அவருக்கு பயிற்சி அளித்தால் சரி. அவருக்கு மற்ற விஷயங்கள் தேவையில்லை. ஒரு துறையில மட்டும் அவர் வேலை செய்து கொண்டிருப்பார். இங்கு ஒருவரே எல்லா வேலையையும் பார்த்து தனக்கு தெரிஞ்ச வேலை, தெரியாத வேலை எல்லாத்தையும் பார்த்து சொதப்ப தேவையில்லை. அந்தந்த எக்ஸ்பர்ட் பார்க்கறதால மேனேஜர்ஸ் இந்த
வேலை சுமை குறை. அடுத்தது ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி தோன்றும். ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக இயங்குறதால அந்த துறையில புதிய மாற்றங்கள் உருவாகும். அவ்வாறு உருவாகுவதும் இலகுவானதாக இருக்கும். சரி, அடுத்த விஷயம் என்னன்னா இதுல இருக்கிற குறைபாடு என்னன்னு கேட்பினேன். இந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன்ல தொழிற்பாட்டு ஒழுங்கமைப்பில் காணப்படுகிற குறைபாடு இங்க சில வேளையில ஒரு ஊழியர் வெவ்வேறு முகாமையாளர்களுக்கு பதிலளிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த பிரதேச செயலகங்களில் இருக்கிற ஏஓ மாதிரியாக இருக்கும். அவங்க அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சுக்கும் பதில் சொல்லணும், பிளானிங் பிரான்ச்சுக்கும் பதில் சொல்லணும், அட்மினுக்கும் பதில் சொல்லணும், இந்த மாதிரியாக இருப்பாங்க. சமுர்த்திக்கும் பதில் சொல்லணும். இந்த மாதிரி சில வேளைகளில் இருக்கும். ஒரு ஊழியர் பல மேற்பார்வையாளர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஒரு ஏஓவை விட சீனியர் லெவலில் தான் இருப்பினும் பிளானிங் ஹெட்டோ ஃபினான்ஸின் ஹெட்டோ அப்படியான ஆக்கள் இருப்பினும். ஆனால் இவர் எல்லாருக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியிருக்கும். அப்படியான ஒரு குறைபாடு இதில் இருக்குது. இந்த தொழிற்பாட்டு ஒழுங்கமைப்பில் ஒரு ஊழியர் பல மேற்பார்வையாளர்களுக்கு அல்லது பல மேலாளர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இது ஒரு வகையான மன அழுத்தத்தை அல்லது குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். அதாவது கட்டளை இடுதலில் ஓரினத்தன்மை, யூனிட்டி ஆஃப் கமாண்ட்ங்கிறது இங்கே இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே ஆளுக்கு கட்டளை இடுகிற தன்மை ஒன்று தோன்றலாம். கட்டாயம் தோன்றும் அல்ல, தோன்றலாம். சரிதானே? அடுத்தது துறைகளுக்கு இடையில மோதல் தன்மை, மோதல் போக்குகள் காணப்படுவதற்கு இது ஒரு வழிவகுக்கும். துறைகளுக்கு இடையில் மோதல் போக்கு காணப்படும். இங்க ஒரு பிரதேச செயலகத்தை முழுக்க முழுக்க இந்த கட்டமைப்பாக நாங்கள் சொல்லலாம். அது அடுத்ததான இன்னொரு கட்டமைப்பு சொல்லித்தருவோம் உங்களுக்கு. ஆனால் இந்த சாயலை நீங்கள் அங்கே காணலாம். பிரதேச செயலகம் ஒன்றில் முடிவெடுக்கிற அதிகாரம் முழுவதும் பிரதேச செயலர்கிட்ட இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்தந்த செக்ஷன் சார்ந்து அந்தந்த செக்ஷன்ல இருக்கிறார்களே முடிவு எடுக்கிற அதிகாரத்தை கொண்டிருப்பிடும். பிரதேச செயலகமும் கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆனால் அது உத்தியோகபூர்வமாக பிரதேச செயலரால் முடிவெடுப்பது போல ஒரு தோற்றம் உருவாக்கப்படும். இங்க என்ன நடக்கும் வேண்டாம், பிளானிங் பிரான்ச்சுக்கும் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சுக்கும் இடையில ஏத்துங்க ரெண்டு மாதிரி நெருப்பு பத்தி எரியும். இப்படியானது நடக்க வாய்ப்பு இருக்கு. துறைகளுக்கு இடையில மோதல் நிகழ்வதற்கு ஒரு காரணம் இங்கு காணப்படுது. ஒவ்வொரு துறை தலைவரும் தன்னுடைய துறைக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். தன்னுடைய துறை தான் முன்னுக்கு வரணும், ப்ரொடக்டிவிட்டியில பரிசு வாங்கணும் இருக்கிற போது பிரச்சனை வரும். அடுத்தது எல்லா செக்டரையும் கூப்பிட்டு வச்சு முடிவெடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் முடிவுகள் தாமதப்படும். அங்க லைன் ஆர்கனைசேஷன்ல அந்த பிரச்சனை இல்லை. ஒரே ஆள் தானே, அவரே ராஜா, அவரே மந்திரி, அவரே உடனே முடிவெடுத்துட்டு போயிடுவார். இங்க முடிவெடுக்கிறதுல தாமதங்கள் தோன்றும். அங்கு செலவு சிக்கனம் என்று பார்க்கிறாங்க, இங்க செலவு அதிகமாக இருக்கும். பல நிபுணர்களை நியமிக்க வேண்டியிருக்கிறதால நிர்வாக செலவினம் அதிகமானதாக இருக்கும். அப்ப ഇതിന്റെ குறைபாடுகளையும் நீங்கள் முதல் படித்த துறையினுடைய நன்மைகளையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வரிசை ஒழுங்கமைப்பில் காணப்படக்கூடிய நன்மைகள் என்று வருகிற போது வரிசை ஒழுங்கமைப்பில் காணப்படுற நன்மைகள் விரைவாக முடிவுகள் எடுக்கலாம். நீங்க படிக்கிறீங்க, அங்க துறை சார்ந்த நிபுணர்களை ஒன்று சேர்த்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறதால தாமதம் ஏற்படும் என்று சொல்றீங்க. அடுத்தது தெளிவான பொறுப்பு இருக்கும். ஒரு வேலை தவறாக நடக்கிற போது அதுக்கு யார் பொறுப்பு என்பது எளிதாக கண்டறியலாம். அங்க இது ஒரு குறைபாடு உள்ளதாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுடைய கட்டளைக்கு ஒரு அலுவலர் பணியாற்ற வேண்டியதாக இருக்கும் என்பதாக சொல்கிறேன். இங்க குறைந்த செலவு இருக்கும், அங்கு நிர்வாக செலவுகள் அதிகமாக இருக்கும் வெவ்வேறு நிபுணர்கள் நியமிக்கப்படுகிற போது. அது மாதிரியாக வரிசை ஒழுங்கமைப்பில் காணப்பட்ட குறைபாடுகள் எல்லாம் இங்கு நன்மைகளாக மாறி வரிசை ஒழுங்கமைப்பில் காணப்பட்ட குறைபாடு அங்கே பணிச்சும் எல்லா முடிவுகளையும் மேலதிகாரி எடுக்க வேண்டி இருக்குது, வேலைப்பளு அதிகமாக இருக்கும் என்று பார்க்கிறாங்க. இதுவே செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு வருகிற போது ஒவ்வொரு துறை சார்ந்த முடிவுகளையும் நிபுணர்களை எடுப்பதனால மேலாளர்களுக்கான பணிச்சுமை குறைவானதாக இருக்கும். இங்க தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்க வினைத்திறன் உள்ளதாக உற்பத்தி வினைத்திறன் மிக்க முடிவுகள் எடுக்கப்படும். அங்க ஆலோசகர்கள், நிபுணர்கள்
துறை தலைவர்களாக இருப்பதனால துறை சார்ந்த மிகவும் சிறந்த முடிவுகள் எடுக்கப்படும். இங்கே சர்வாதிகார போக்கு காணப்படும், அங்கு சர்வாதிகார போக்கு இருக்காது. இந்த மாதிரியாக இந்த குறைபாடுகளை நன்மைகளை நீங்கள் இலகுவாக புரிந்து வைத்திருப்பதற்கு திரும்ப ஒரு தடவை அதை பார்த்துக்கணும். அப்போ செயல்பாட்டு ஒழுங்கமைப்பில் காணப்படுகிற நன்மைகள் ஏற்கனவே சொல்லப்பட்ட வரிசை ஒழுங்கமைப்பில் காணப்பட்ட குறைபாடுகளை தீர்ப்பவையாக தெரியும் எங்களுக்கு. உற்பத்தி திறன்மிக்கதாக இருக்கும், பயிற்சி அளிப்பது இலகுவானதாக இருக்கும், மேலாளர்களுடைய சுமை குறையும், ஒவ்வொரு துறையும் புதிய மாற்றங்களை கொண்டு வருவது, அதனுடைய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி என்பது இலகுவானதாக இருக்கும். குறைபாடு பார்த்தனாங்கள் இங்கே கட்டளையிடுவதில் ஒருமைத்தன்மை இருக்காது, அங்கே ஒருமைத்தன்மை இருக்கும். துறைகளுக்கு இடையில மோதல் காணப்படும், அங்கே அப்படி இல்லை. ஒருவரே தீர்மானம் எடுப்பதன் காரணமாக உயர்ந்த ஒழுக்க நிலை காணப்படும். அங்கே அலுவலகத்தில் சிறந்த ஒழுக்க நிலை காணப்படும். இங்கே துறைகளுக்கு இடையில மோதல் இருக்கும். விரைவாக முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும். வரிசை ஒழுங்கமைப்பில், செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு அல்லது தொழிற்பாட்டு ஒழுங்கமைப்பில் முடிவெடுக்கிறதுல தாமதங்கள் தோன்றும். அங்கு நிபுணர்கள் நியமிக்கப்படுவதில்லை, ஒருவரே முடிவெடுக்கிறதால செலவு குறைவு, நிர்வாக செலவு குறைவாக இருக்கும். இங்கு நிர்வாக செலவு அதிகமானதாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு வச்சு சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு ஒழுங்கமைப்புக்கும் தொழிற்பாட்டு ஒழுங்கமைப்பு அல்லது செயற்பாட்டு ஒழுங்கமைப்புக்கும் இடையில முதலாவது நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு என்பது அதிகார படிநிலைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கும். பிரதான நிறைவேற்று அதிகாரி, முகாமையாளர், மேற்பார்வையாளர், தொழிலாளர் என்று அதிகார கட்டமைப்பின் அடிப்படையில் இது ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கும். செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு என்கிறது நிபுணத்துவத்தின் அடிப்படையில் அல்லது வேலைகளின் தொழில்நுட்ப தன்மையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதாக இருக்கு. அந்தந்த வேலைகளின் திட்டமிடல் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் திட்டமிடல் பிரிவு, கணக்கீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் நிதி பிரிவு, இந்த மாதிரியாக அந்தந்த வேலைகளினுடைய தொழில்நுட்ப தன்மைக்கு ஏற்பதாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது நிறுவனத்தில் காணப்படுகிற ஒழுக்கத்தன்மை நேர்கோட்டு ஒழுக்கமைப்பில் மிக உச்ச அளவிலான ஒழுக்க நிலை காணப்படும். செயற்பாட்டு ஒழுக்கமைப்பில் குழுக்களுக்கு இடையிலான மோதல் போக்குகள் போன்றவை காணப்படுவதால ஓரளவு குறைந்த மட்டத்தில் இருக்கும். நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு சிறிய நிறுவனங்களுக்கு பொருத்தமானது. அங்கே செக்ஷனை எல்லாம் பிரித்து கொண்டிருக்கிறாது, இருக்கிறதே 3 பேர் என்ற பிறகு அது பிராஞ்ச் எல்லாம் பிரித்து கொண்டிருக்கிறாது. ஆனால் செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு என்கிறது பெரிய நிறுவனங்களுக்கும் சிக்கலான நிறுவனங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கு. இப்போ ஒரு மாவட்ட செயலகத்துக்கு பொருத்தமாக இருக்கலாம் செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு. ஆனால் ஒரு சிறிய நிறுவனத்துக்கு 3 அல்லது 5 பணியாளர்களோடு செயற்படுகிற ஒரு நிறுவனத்துக்கு இப்படி துறை ரீதியாக பிரித்து நிபுணர்கள் தலைமை தாங்குகிற அதெல்லாம் இல்லை. ஒருவரே எல்லாத்துக்கும் ஒன்-மேன் ஷோவாக இருந்து கொண்டு கட்டளையிடுவதுதான் பொருத்தமாக இருக்கு. நேர்கோட்டு ஒழுங்கமைப்பில் நிபுணத்துவ தன்மை என்பது குறைவாக இருக்கும். அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டார், ஏதோ ஒரு துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், ஆனால் தனக்கு தெரியாத எல்லா செக்டர்லையும் தீர்மானம் எடுத்துக்கொண்டிருப்பார். ஆனால் செயற்பாட்டு ஒழுங்கமைப்பில் நிபுணத்துவம் மிக அதிகமாக இருக்கும். சரி, இப்போ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 3வது விடயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு, அடுத்தது தொழிற்பாட்டு ஒழுங்கமைப்பு, என்கிற ரெண்டையும் சேர்த்து நேர்கோட்டு மற்றும் பணியாளர் ஒழுங்கமைப்பு. பணியாளர்ங்கிறது இங்கே ஸ்டாஃப் ஆஃபீஸரை கருத்து, ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன். நேர்கோடு மற்றும் பணியாளர் கட்டமைப்பு என்பதாக ஒரு முறை. இந்த ரெண்டையும் சேர்த்து இது இந்த கருத்து என்னென்றால், நான் இலகுவாக விளங்கிக் கொள்ற மாதிரி சொல்லுகிறேன். இங்க ஒரு பிரதான முகாமையாளர் இருப்பார், தீர்மானம் எடுக்கின்ற அதிகாரம் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு துறைக்கெனவும் நிபுணர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த துறைகள் சார்ந்து முகாமையாளர்னால அல்லது பிரதான அதிகாரியினால எடுக்கப்படுகிற தீர்மானங்கள் நிபுணத்துவ நோக்கில் சரியானவையா என்பதை வழிகாட்டுகிற பொறுப்பு அந்த நிபுணர்களுக்கு, ஸ்டாஃப்ஸுக்கு வழங்கப்பட்டிருக்கு.
அப்ப இங்க 2 பேர் இருப்பினம், லைன் ஆபீசர்ஸ் இருப்பினம், ஸ்டாஃப் ஆபீசர்ஸ் இருப்பினம். லைன் ஆபீசர்ஸ் இருப்பினும் அவர்களுக்கு தான் தீர்மானம் எடுக்கிற அதிகாரம் இருக்கும். அதுக்கு தான் தீர்மானம் எடுக்கிற அதிகாரம் இருக்கும். ஸ்டாஃப் ஆபீசர்ஸ் இருப்பினும் அவர்களுக்கு ஒவ்வொரு விடயம் சார்ந்தும் எடுக்கப்படுகிற தீர்மானம் நிபுணத்துவ நோக்கில சரியானதா சிறந்ததா என்பதை உறுதிப்படுத்தி இந்த லைன் ஆபீசர்ஸுக்கு உதவி செய்கிற பொறுப்பு ஸ்டாஃப் ஆபீசர்ஸுக்கு இருக்கும். சரிதானே? நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி எளிமையாக ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு இந்த பகுதியை சொன்னால் இன்னும் சிறந்ததாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த ஒரு சாஃப்ட்வேர் ஆஃபீஸ் ஒன்று இருக்கு, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது. அங்கே சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர் தான் லைன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். லைன் முடிவுகளை எடுப்பார். ஆனால் அந்த முடிவுகள் சட்டப்படி சரியானதா என்று ஆலோசனை வழங்குவதற்கு சட்ட ஆலோசகர் லீகல் ஆபீசர்ஸ் இருப்பினோம். அவையே நாங்கள் ஸ்டாஃப் என்று சொல்லுவோம். அப்போ லைனும் இருப்பார், ஸ்டாஃபும் இருப்பார். லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் தான் இங்க நாங்கள் சொல்லுகிறோம். லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன், அதாவது நேர்கோடு மற்றும் பணியாளர் ஒழுங்கமைப்பு. இன்னும் ஒரு உதாரணம் சொல்றோமே, ஒரு பெரிய ஆடை தொழிற்சாலை எடுக்கிறோம். அங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கிறேன், இவர் லைன் ப்ரொடக்ஷன் மேனேஜர், இவரை தான் நாங்கள் லைன் என்று சொல்லி சொல்றோம். ஆனால் அவருக்கு வேலை தைக்கும் வேலையை மேற்பார்வை செய்கிறேன், அங்க நடைபெறுகிற உற்பத்திகளை மேற்பார்வை செய்கிறேன். ஆனால் அங்க பயன்படுத்தப்படுகிற துணிகளினுடைய தரத்தை பரிசோதித்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஆலோசனை சொல்றது, இது ஒரு குவாலிட்டி எக்ஸ்பர்ட் ஒரு ஆளுக்கு, தர கட்டுப்பாட்டு நிபுணர், குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒரு ஆள்கிட்ட கொடுவற்று. நீங்க முக்கியம் என்னென்றால், குவாலிட்டி கண்ட்ரோலரை பொறுத்தவரையில அவர் ஊழியர்களை வேலை நீக்கம் செய்யலாது, நேரடியாக கண்டிக்க இயலாது, அவர்களை பனிஷ்மெண்ட் கொடுக்க இயலாது. அவர் யாருக்கு சொல்லுவார்? ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு தான் அவர் சொல்லுவார். அப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் லைன், அவர் தான் தீர்மானங்கள் எடுப்பவராக இருப்பார். ஆனால் குவாலிட்டி கண்ட்ரோலர், குவாலிட்டி எக்ஸ்பர்ட் இருப்பார் தானே, ஸ்டாஃப். முதலாவது ஆள் லைன், இவர் ஸ்டாஃப். இவர் துணியினுடைய தரம், ஊழியர்களுடைய வேலையின் தரம், ஊழியர்கள் வேலையில காட்டுகிற தவறு போன்ற விடயங்கள் தொடர்பாக ஆலோசனை வழங்குபவராக இருப்பார். இவர் ஒரு நிபுணர். ஆனால் ஊழியர்களை வேலை நீக்கம் செய்கிறது அல்லது நேரடியாக அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது. சரிதானே? இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன். இப்போ உங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரிதானே? அப்போ நேர்கோடு மற்றும் பணியாளர் அமைப்பு, லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன், இது மூன்றாவது. முதலாவது நீங்கள் பார்த்து வச்சிருந்த நீங்கள் லைன் ஆர்கனைசேஷன், அதாவது வரிசை ஒழுங்கமைப்பு. அடுத்த ரெண்டாவது ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன், அது தொழிற்பாட்டு அடிப்படையில் இருக்கும். முதலாவது அதிகார வரிசையில் இருக்கும், ரெண்டாவது தொழிற்பாட்டினுடைய அடிப்படையில் இருக்கும். இங்க மூன்றாவது அதிகார வரிசையும் இருக்கும், தொழிற்பாட்டு வரிசையும் இருக்கும். அந்த தொழிற்பாட்டு வரிசையை நாங்கள் ஸ்டாஃப் என்று சொல்றோம், அவங்க நிபுணர்கள். சரிதான்? அலுவலக மேலாண்மையில ஒரு சமநிலை, ஒரு பேலன்ஸ் ஆர்கனைசேஷன் சிஸ்டமா இருக்கும், ஒழுங்கமைப்பாக இது கருதப்படுகிறது. நேர்கோடு மற்றும் பணியாளர் ஒழுங்கமைப்பு. இங்க அதிகாரம் தெளிவாக இருக்கும், அதே போல பொறுப்புகளும் தெளிவாக இருக்கும். அதிகாரம், பொறுப்பு, நிபுணத்துவம் என்பவை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப இங்க 2 பேர் இருப்பார், 2 வகையான அதிகாரிகள் இருக்க போயினோம். ஒன்று நேர்கோடு அதிகாரிகள், லைன் ஆபீசர்ஸ் என்று சொல்லுவோம். இவர்கள் முடிவெடுக்கும் கட்டளையிடும் அதிகாரம் உண்டு. நிறுவனம் தன்னுடைய நோக்கங்கள் அடைவதற்கு இவர்கள்லாம் நேரடியாக பொறுப்பு. நோக்கம் அடையப்படாவிட்டால் இவர்கள்லாம்
பொறுப்பேற்க வேண்டியதாக இருக்கும். ரெண்டாவது, பதவி அதிகாரி, இங்கே ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லப்படுது. பதவி அதிகாரி முதல் லைன் ஆஃபீஸர்ஸ், இவர் ஸ்டாஃப் ஆஃபீஸர். இவர்கள் அந்தந்த துறையில ஸ்பெஷலிஸ்டா இருப்பின். இவைக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் நேர்கோட்டு அதிகாரிகளுக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குபவர்களாக இருப்பார்கள். அவர் கொமாண்ட் பண்ணுவார். ஆனால் இவர் சொல்லுகிறார், லைன் ஆஃபீஸர்ஸ் கொமாண்ட் பண்ணலாம், ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸ் கொமாண்ட் பண்ணிடாது. கொமாண்ட் பண்ணுறதுக்குரிய எல்லா அடிப்படைகளையும் சரியா பிள்ளையாண்டு பார்த்து சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்படுகிற போது ஒப்பந்தம் சட்ட விதிகளுக்கு அமைவானதா என்று பார்த்து சொல்லுகிற பொறுப்பு ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸுக்கு இருக்கும், ஒரு லீகல் ஆஃபீஸருக்கு இருக்கும். ஆனால் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் அதிகாரம் அவருக்கு இல்லை, அது லைன் ஆஃபீஸர்ஸுக்கு இருக்கும். சரிதானே? அப்ப இதுதான் இது மூன்றாவது, நேர்கோடு மற்றும் பணியாளர் அமைப்பு பற்றிய விளக்கம். இது இந்த சிறப்பம்சம் அதிகாரம் மற்றும் ஆலோசனை, அல்லது அதிகாரம் மற்றும் நிபுணத்துவம். சரிதானே? அதிகாரம் மேலிருந்து கீழ் நோக்கியதாக பாயும், நிபுணர்கள் ஆலோசனை பக்கவாட்டில் இருக்கு. ஒவ்வொரு லெவல்லையும் நிபுணத்துவ ஆலோசனை வழங்குகிற மட்டமும் இருக்கு. இந்த நிபுணத்துவ ஆலோசனை மேல கொடுக்குறீங்கள, தனக்கு சமமான ஆக்களுக்கு சொல்லி கொண்டிருப்பேன். உதாரணத்துக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிற போது பிரதேச செயலர் தீர்மானம் எடுப்பேன். ஆனால் திட்டமிடல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் தீர்மானம் எடுப்பதற்குரிய நிபுணத்துவத்தை வழங்குகிறது அதற்கு சமமான சேவையை சேர்ந்த ஒரு திட்டமிடல் சேவை உத்தியோகத்தர் வழங்குவார். இலங்கை நிர்வாக சேவையை சேர்ந்த ஒருவர் நிர்வாகத்தை செய்து கொண்டிருப்பார், கட்டளையிடும் அதிகாரம் அவர்கிட்ட இருக்கும். ஆனால் நிபுணத்துவ ஆலோசனையை வழங்குவதற்கு திட்டமிடல் சேவையை சார்ந்தவர், பொறியியல் சேவையை சார்ந்தவர், கணக்காளர் சேவையை சார்ந்தவர், இலங்கை விவசாய சேவையை சார்ந்தவர் என்கிறவர் அந்த துறை சார்ந்த நிபுணத்துவ ஆலோசனையை அவர்களுக்கு வழங்கி கொண்டிருப்பார். ஒரு விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். உண்மையில் ஒரு மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் என்பது இந்த முறைகளில் இருந்து எல்லா முறைக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு குழப்பகரமானதாக இருக்கும். அங்கு அவர்களுக்கு சில வேளை கட்டளையிடும் அதிகாரம், மேற்பார்வையிடும் அதிகாரம் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த இந்த அமைப்பில் அப்படி இருக்காது. சரிதானே? இப்போ இங்க அதிகார மட்டம் ஒன்று இருக்கும், ஆலோசனை மட்டம் ஒன்று இருக்கும். அதிகார மட்டம் மேலிருந்து கீழ் நோக்கி இருக்கிற லைன், அதே போல நிபுணர்களுடைய ஆலோசனை பக்கவாட்டில் இருக்கும். அடுத்தது தொழில் பகிர்வு ஒன்று இருக்கும். இந்த லைன் ஆக்கள், மேலாளர்கள் அல்லது முகாமையாளர்கள் திட்டமிடுவதில் நிபுணர்களுடைய உதவியை பெறுவதாலே அவர்களுடைய வேலையை செயற்படுத்துவது சிறப்பாக இருக்கும். அதாவது வேலை பகிர்ந்து செய்வது. மற்றது யூனிட்டி ஆஃப் கமாண்ட் இங்கே இருக்கும். ஸ்டாஃப் நேரடியாக ஊழியர்களுக்கு கட்டளையிட முடியாது, அவர் மேலாளருக்கு மட்டும்தான் ஆலோசனை சொல்லுவார். இதால குழப்பம் தவிர்க்கப்படும். யூனிட்டி ஆஃப் கமாண்ட் இருக்கும். அதாவது உத்தியோகத்திற்கு ஒருவர் மட்டுமே கட்டளை இடுகிறவராக இருப்பார். தொழிற்பாடுகள் சம்பந்தமாக ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். ஆனால் என்ன செய்ய வேணும் செய்யக்கூடாது என்பது தொடர்பாக அவர் தலைவருக்கு மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருப்பார். ஸ்டாஃப் நேரடியாக சொல்ல மாட்டார், லைனுக்கு மட்டும் சொல்லுவார். லைன் தன்னுடைய கட்டளையால் வழங்குவார். அப்ப இதுல இருக்கிற நன்மை என்ன? நிபுணர்களிடம் கேட்டு அல்லது ஆலோசனை பெற்று மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக தவறுகள் குறையும். அடுத்தது, புள்ளி விவரங்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து அதை பகுப்பாய்வு செய்து அதில் இருந்து ஒரு முடிவுக்கு வருகிற மாதிரியான விடயங்கள் எல்லாம் மேலாளர்கள்ட்ட இல்லை. அதை எக்ஸ்பர்ட் செய்து கொடுப்பினோம். அப்போ மேலாளருடைய பணிச்சுமை குறைவாக இருக்கும். நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றது புதிய துறைகள் உருவாகிற போது அதற்கு புதிய நிபுணர்களை போட்டுட்டு அவை சொல்றதை கேட்டு செய்து கொண்டிருந்தால் சரி. ஏன்னா அடுத்தது, ஊழியர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியில சிறந்த வழிகாட்டல் கிடைக்கும். அப்படி என்றால் மேலே சொல்லப்பட்டது போல அந்தந்த எக்ஸ்பர்ட் வழிகாட்டி கொண்டிருக்க ஆபீசர்ஸ் வேலை செய்யணும். முதல் இருந்த ஒழுங்கமைப்பில், தொழிற்பாட்டு ஒழுங்கமைப்பில் ஒரு எக்ஸ்பர்ட்டுகளை ஒரு ஆக்கள் வேலை செய்து கொண்டிருக்கணும். இங்க ஒரு லைனுக்கு கீழே வேலை செய்வினோம், எக்ஸ்பர்ட் சைட்ல இருந்து அதுக்குரிய நிபுணத்துவ வழிமுறைகளை வழங்கி கொண்டிருப்பேன். தொழில்நுட்ப ரீதியான சிறந்த வழிகாட்டல் கிடைக்கும். இதுல குறைபாடுகள் சிலது இருக்குது. இந்த விடயத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்,
சில வேளையிலே அவன் பெயனை கொண்டும் தெரியாது, என்னோட தான் எல்லாம் கேட்டு செய்கிறவன் என்று சொல்லி அக்கௌண்டனோ ஏடிபியோ கதைக்க வலிக்கிட்டால் பிறகு நான் பழக்கிறேன் பாரு இவருக்கு என்று சொல்லி டிஎஸ் வலிக்கிட்டாருண்டா அவங்களோட சண்டையோடையே ஆஃபீஸ் போய் கொண்டிருக்கும். மற்ற ஸ்டாஃபுக்கு ஒரு வேலையும் இருக்கா. நான் சொல்றதை தான் டிஎஸ் கேட்கும். ரெண்டு ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸ் வெளிக்கிட்டால் அல்லது நான் தான் இங்கே முடிவெடுக்கிற அதிகாரம் உள்ள நான், நீ சொல்றபடி தான் முடிவெடுக்கணும் எனக்கு இல்லை, நீ அட்வைஸ் பண்ண மட்டும்தான் உன்னுடைய வேலை, அது முடிவை நான் எடுப்பேன் என்று சொல்லி லைன் ஆஃபீஸர்ஸ் நினைச்சால் ஆஃபீஸ் இயங்காது. அதிகார மோதல் தன்மை ஒன்று தோன்றும். அப்போ இங்கே செலவும் கூட. முதலாவதுல இருக்கிற இது செலவு குறைவு. ரெண்டாவது நாங்கள் பார்த்து நாங்கள் ஒழுங்கமைப்பு செயற்பாட்டு ஒழுங்கமைப்பில் வருகிற போது செலவு கூட. இங்கே செலவு மிக கூடும். சரிதானே? இங்கே செலவு மிகவும் கூடும். ஏன்? எக்ஸ்பர்ட்டுக்கு நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியது. அங்கே எக்ஸ்பர்ட் மட்டும்தான் இருப்பினம். ரெண்டாவதுல மூன்றாவதுல எக்ஸ்பர்ட்டும் இருப்பினும் லைனும் இருப்பினும். அப்போ சம்பளம் கூட கொடுக்க வேண்டி இருக்கும். ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கிறதுக்கு சில நேரங்களில் அதிக காலம் ஆகும். சாதாரணமாக ஒரு டீயோட சொன்னால் இது ஓடு போடுவான், என்ஜினியரோட கேட்டு செய்கிறதுக்கு சிலவுல நீண்ட காலம் எடுக்கும். ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பதற்கு சிலவுல அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பதில் சில நேரங்களில் அதிகமான காலம் தாமதம் எடுக்கும். அதே போல இந்த பொறுப்புகளில் இருந்து நழுவுகிற தன்மை ஒன்று இருக்கும். அப்போ ஒரு விடயம் பிழைச்சு போச்சுன்னா நான் சொல்ல வேண்டியதை சொன்னான், அவர் தானே முடிவெடுத்தது, நான் இல்லை தானே, நாம நமக்கு தெரிஞ்சதை சொன்னோம்ப்பா, அவர் பிறகு தான் முடிவெடுத்து பிள்ளையா செய்தது, நான் என்ன செய்யறது என்று சொல்லி எக்ஸ்பர்ட்டும் அதாவது ஸ்டாஃபும் மறுவளமாக இந்த பெயர் எனக்கு சொல்ல வேண்டியதை சொல்லையில நான் அப்போ கேட்டு நானே ஓ அது சரி சரி என்று சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான் என்று சொல்லி லைனாக்கள் எக்ஸ்பர்ட்டை கூட சொல்றதும் இங்கு பொறுப்பில் இருந்து நழுவிக்கொள்வதற்கான ஒரு முறைமை ஒன்று இதுக்குள்ள இருக்குது. ஒரு திட்டம் தோல்வி அடைந்தால் நிபுணர்கள் மேலாளர்கள் மீது, நிபுணர்கள் என்று சொல்றது ஸ்டாஃப், மேலாளர்கள் என்பது லைன். நிபுணர்கள் மேலாளர்கள் மீது பழிய போடுவார்கள். மேலாளர்கள் நிபுணர்கள் தவறாக ஆலோசனை வழங்கினார்கள் அல்லது உரிய ஆலோசனை அவர்கள் வழங்கவில்லை என்று சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? கொஞ்சம் விரைவுபடுத்தி போவோம். அப்போ இதுக்குரிய உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி ஒன்று இருக்குது. அங்கே உற்பத்திகள் தொடர்பாக கண்காணிக்கிறது, தொழிலாளர்களை கட்டுப்படுத்துகிறது, உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுகிறது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு இருக்கும். ஆனால் உற்பத்தியினுடைய தரத்தை பரிசோதித்து அவருக்கு ஆலோசனை வழங்குவது, தொழிலாளர்கள் வேலை நிறைவேற்றுகின்ற விதம் தொடர்பாக ஆலோசனை வழங்குவதில் ஒரு குவாலிட்டி எக்ஸ்பர்ட், ஒரு ஸ்டாஃப் ஒரு ஆள் இருப்பார், ஒரு தரக்கட்டுப்பாட்டு நிபுணர். இவரை நாங்கள் ஸ்டாஃப் என்று சொல்லுறோம். ப்ரொடக்ஷன் மேனேஜரை லைன் என்று சொல்கிறோம். இன்னொரு உதாரணம் சொன்னால், ஒரு சாஃப்ட்வேர் ஆஃபீஸில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் முடிவுகளை எடுப்பார், அவர் லைன். அந்த முடிவுகள் சட்டப்படி சரியானதா என்பதற்கு ஆலோசனை வழங்குவதற்கு ஒரு சட்ட வல்லுநர் ஒருவர் இருப்பார், அவர் ஸ்டாஃப். அப்ப இங்கு ஒரு நேர்கோட்டு தன்மையும் இருக்குது, லைனும் இருக்குது, அதே நேரம் துறை சார்ந்த ஒழுங்கமைப்பும் இருக்கு. ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் இயல்பும் இருக்குது, லைன் ஆர்கனைசேஷன் இயல்பும் இருக்குது. என்ன இப்போ இங்கே லைனுக்கு என்ன வேலை, ஸ்டாஃபுக்கு என்ன வேலை என்றால், லைன் கட்டளை இடுவார், ஸ்டாஃப் ஆலோசனை வழங்குவார். லைனுடைய அதாவது மேலாளருடைய அதிகாரம் நேரடியாக ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். ஸ்டாஃபின் அதிகாரம்ங்கிறது அவர் ரெக்கமெண்டேஷன்ஸை தான் கொடுப்பார், ஆலோசனைகளை தான் அவர் வழங்குவார். பொறுப்பு என்று வருகிற போது மேலாளர் அல்லது முகாமையாளருக்கு, லைனுக்கு நிறுவனத்தினுடைய இலக்குகளை அடைவது தொடர்பான பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஸ்டாஃபுக்கு ஆராய்ச்சி மற்றும் அறிக்கையிடுதல், விடயங்களை ஆராய்ந்து அதனை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ரிப்போர்ட் கொடுப்பதோடு அவருக்கு இது போயிடும்.
அப்ப நேர்கோட்டு அமைப்பினுடைய வேகம், செயற்பாட்டு ஒழுங்கமைப்பின் நிபுணத்துவம் இரண்டையும் இணைக்கின்ற நவீன முறையாக ஸ்டாஃப் லயன் ஆர்கனைசேஷன் அல்லது லயன் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன், நேர்கோட்டு பணியாளர் ஒழுங்கமைப்பு. இதுக்கு நல்ல தமிழ்ல சில பிரச்சனை இருக்குது, ஆனா நாங்கள் அப்படியே பாவித்துக் கொள்வோம். நேர்கோடு மற்றும் பணியாளர் ஒழுங்கமைப்பு, லயன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் என்பது இரண்டு விடயங்களையும் ஒன்றாக்கிய ஒரு நவீன தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதாவது நேர்கோடு ஒழுங்கமைப்பினுடைய வேகத்தையும் செயற்பாட்டு ஒழுங்கமைப்பினுடைய நிபுணத்துவத்தையும் இணைத்து ஒன்றாக்கப்பட்ட ஒரு ஒழுங்கமைப்பாக இது காணப்படும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த ஒழுங்கமைப்பை பார்ப்போம். கொஞ்சம் கவனிங்க. என்னென்றால் அப்ப நாங்கள் இதோட கோட்பாட்டு ரீதியாக படித்து கொண்டு போனாலும் எங்களுடைய பிரயோசனம் முழுமையடையும் எப்போதென்றால் பரீட்சை மண்டபத்தில் வருகிற பரீட்சை வினாக்களுக்கு விடியளிக்கிற நேரத்தில் தான். இப்போ இதில் ஒவ்வொரு விடயத்தையும் படிக்கிற நேரத்தில் நீங்கள் அதற்குரிய ஒரு கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய மாதிரியாக இதை வாசிங்க. இதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் உங்கள்ட்ட பகிர்றேன் என்று சொல்லியிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நேர்கோடு மற்றும் பணியாளர் ஒழுங்கமைப்பு, அலுவலக ஒழுங்கமைப்பில் நேர்கோடு மற்றும் பணியாளர் ஒழுங்கமைப்பு கொண்டிருக்கக்கூடிய இரண்டு வகையான அதிகாரிகளை பெயரிடுக என்று கேள்வி கேட்பார்கள். அப்படி ஒரு கேள்வியை இந்த பகுதி இப்போது உங்களுக்கு திரையில காட்டப்படுகிற இந்த பகுதியை வாசிக்கிற போது உங்களால இப்படி ஒரு வினாவை உருவாக்கி கொள்ள முடியும் என்றால் தான் இந்த ஆவணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் நான் உங்களுக்கு கேள்வி விட தரையில்லை தானே, ஒரு கேள்வியாகவும் ஒரு விடையாகவும் அப்படி தரையில்லை. இந்த விடயத்தை படித்து கொண்டதை பிரயோகிக்க போறது நிச்சயமா நீங்க வினாத்தாளில் தான் கொண்டு போயிட்டு அதை பிரயோகிக்க போறீங்க. அதுக்கு ஏற்ற விதமாக இதை வாசிக்கக்குள்ள பார்க்க வேண்டும். நாங்கள் அடுத்து வருகிற மாலை நேர செயலமர்வில் இந்த வினாவினுடைய வடிவங்களை திரும்ப ஒரு தடவை ஒரு வினாத்தாளினுடைய உதவியோட பார்ப்போம். ஒருபோதும் அந்த வினாக்களுக்கு விடைகளை தேட மாட்டோம். ஏனென்றால் ஏற்கனவே வந்த வினாக்களுக்குரிய விடைகளை தேடி கற்பதும் கற்றுக்கொண்டிருப்பதும் ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியை தரல, ஆனா எந்த பயனையும் தராது. அந்த வினாக்கள் திரும்ப ஒருபோதும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. அது போன்ற வினாக்கள் வரும். ஆகவே நாங்கள் வினாவினுடைய மாதிரியை கண்டுபிடிப்பதற்கு மட்டும்தான் கடந்த கால வினாக்களை பயன்படுத்த வேண்டும். அது போன்ற வேறு விடயங்களை படிக்கலாம். நாங்கள் அதை செய்யும். சரிதானே? ஒரு சிறிய ஓய்வு ஒன்றை பெற்றுக்கொண்டு 10:50க்கு திரும்ப பேசும். சரி, அப்ப நாங்கள் இது 4வது ஒழுங்கமைப்பு வடிவம் பார்க்க போறோம். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த ஒழுங்கமைப்பு வடிவங்களை புரிந்து கொள்வதற்கு பிரதானமாக சொல்லப்படுகிற ஒரு உதாரணத்தை மனசுல வச்சு கொண்டீங்கன்னா தான் நல்லது. இல்லாவிட்டால் அதை புரிந்து கொள்வதில் கடினமாக இருக்கும். இப்போ நான் முதலாவதாக உங்களுக்கு கொண்டு சொல்லி தந்தேன், வரிசை ஒழுங்கமைப்பு வேண்டாம். வரிசை ஒழுங்கமைப்புன்றது ஒரே ஆள் கொமாண்ட் பண்ணுவார். அந்த கொமாண்டிங் படிப்படியாக கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கும். ஆனால் மேலே இருக்கிறவர் தான் சொல்லுவேன். அதுக்கு உதாரணம் சொல்லி தந்தேன், ஒரு பிரதான நிறைவேற்று அதிகாரி, அதுக்கு பிறகு முகாமையாளர், வேலை மேற்பார்வையாளர், ஒரு வேலையாளர். இந்த ஒழுங்குல போய் கொண்டிருக்கும். இது லைன் ஆர்கனைசேஷன். இனி இதை வச்சு கொண்டுதான் நீங்கள் இதனுடைய சிறப்பம்சங்கள் என்று கேட்டாலும், இது பொருத்தமான நிறுவனங்களவை என்று கேட்டாலும், இதன் நன்மை குறைபாடு என்று கேட்கப்பட்டாலும் விடையளிக்கலாம். இந்த உதாரணம் மனசுல இருந்தால், இல்லாவிட்டால் வெறுமனே சாப்பாட்டுக்கு முன்பின் பாடமாக்குற வேலையாக தான் இருக்கும். அடுத்த 2வது சொன்னாங்க தொழிற்பாட்டு ஒழுங்கமைப்பு அல்லது செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு, ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த செயற்பாட்டு ஒழுங்கமைப்புன்னு சொல்லுகிறது அங்கே இருக்கக்கூடிய பணிகளை அவற்றின் தொழில்நுட்ப தன்மைக்கு ஏற்ப, அவற்றினுடைய இயல்புக்கு ஏற்ப தனித்தனி பிரிவுகளாக பிரித்து வச்சு கொண்டு அந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு ஹெட் இருப்பார். அவர் தண்ட பிரிவுக்குரிய வேலைகளை ஆற்றுவதற்குரிய நிபுணத்துவ இயல்பை கொண்டிருப்பார். நிபுணத்துவ தகமை இருக்கும், அவர் எக்ஸ்பர்டா இருக்கும். அவர் அந்த செக்ஷனுக்கு அவர் தான் முடிவெடுப்பார். இப்படி துண்டு துண்டாக செக்ஷன்கள் அங்கே இருக்கும். இப்போ பொறியியல் பிரிவுன்னு சொல்லி இருக்கும். பொறியியல் பிரிவுக்குள்ள போய் ஒரு அக்கௌண்டன்ட் முடிவெடுத்து கொண்டு வரார்.
தெரியாது. அவர் நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விடயங்களில் அக்கௌண்டன்ட் முடிவெடுத்து கொண்டிருப்பார். பொறியியல் சம்பந்தப்பட்டதுக்குள்ள அவர் முடிவெடுப்பார். இந்த மாதிரியாக துறைகள் ரீதியாக இருக்கும். துறை சார்ந்த தலைவர்கள் முடிவெடுத்து கருமங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இது ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். மூன்றாவது நாங்கள் பார்த்து நாங்கள் லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன். அப்போ இந்த லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன்ன்றது மேலே சொன்ன ரெண்டும் இருக்கும். அதாவது லைனும் இருக்கும், அந்த அதிகார ஒழுங்கமைப்பும் இருக்கும், இந்த நிபுணத்துவ ஒழுங்கமைப்பும் இருக்கும். நிபுணத்துவ ஒழுங்கமைப்பு தீர்மானம் எடுப்பதாக இருக்காது. அவர் தங்களுடைய நிபுணத்துவ அறிவை தீர்மானம் எடுப்பதற்கு பகிர்ந்து கொடுப்பவர்களாக அல்லது தீர்மானம் எடுப்பதற்கு உறுதுணையாக நிற்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவது ரெண்டும், அந்த அதிகார ஒழுங்கமைப்பு வேகமானது, தொழிற்பாட்டு ஒழுங்கமைப்பு சிறப்பானது ஆனால் சிலவோ. இப்போ ரெண்டும், அதனுடைய வேகம் இதனுடைய சரியான தன்மை ரெண்டும் சேர்ந்ததாகத்தான் இந்த லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும் என்று பார்க்கிறாங்க. இதை விட சிக்கலானது நாங்கள் இப்போ பார்க்குற மெட்ரிக் ஆர்கனைசேஷன். இதை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு உத்தியோகத்தர் பொதுச்சேவை ஆணைக்குழுவில் வேலை செய்கிறார், மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவில் வேலை செய்கிறார் என்று வைத்துக்கொள்ளும். சரிதானே? மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவில் வேலை செய்கிறார். அதுக்குள்ள இருக்கும் ஒரு லைன், அதில் ஒரு லைன் ஆர்கனைசேஷன் வந்து இருந்தோன்று இருக்கு. அதில் அவர் எக்ஸாமினேஷன் பிராஞ்சில் வேலை செய்கிறார் என்று வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாமினேஷன் பிராஞ்சில் வேலை செய்கிறார். இப்போ அவர் ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிறார், ஒரு செயல்பாட்டு ஒழுங்கமைப்புக்குள்ளே அவர் இப்போ வந்துட்டு. இது பரீட்சை சம்பந்தப்பட்ட பரீட்சை என்கிற விடயத்தில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், அதனோடு தொடர்புடையவர்கள், அவர்கள் தனியாக ஒரு பிராஞ்சாக இருக்கு. இப்போ இங்கே லைன் என்கிறத தாண்டி அவர் ஃபங்க்ஷனலுக்குள்ளே போயிட்டு, இப்போ ஒரு பரீட்சை நடத்துறதுக்கு மாகாண முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையின் தரம் 3 உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக மொழித்திறன் பரீட்சையை தயாரிக்கின்ற ஒரு குழு ஒன்று அமைக்கப்படுது. அது இவர்கள் வினாத்தாள தயாரிக்கிறதுக்கு கேள்வியை செட் பண்ணுற மட்டும் இல்லை, மற்ற எல்லா வேலையும் வந்து ரகசியமாக டைப் பண்ணி ப்ரூவ் பார்த்து பைலட் எக்ஸாம் வச்சு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு குரூப் ஒன்று, பேப்பர் ப்ரிப்பரேஷன் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணப்படுது. அந்த பேப்பர் ப்ரிப்பரேஷன் குரூப்லையும் இந்த ஆஃபீஸர் நாங்கள் சொன்ன எக்ஸ் என்கிற உத்தியோகத்தரை சேர்த்தாச்சு. இப்போ இவர் எக்ஸாமினேஷன் பிரான்ச்சுக்கு பொறுப்பாக இருக்கிற ஹெட்டுக்கு கீழையும் வேலை செய்தார். இந்த பேப்பர் ப்ரிப்பரேஷனுக்கு இருக்கிற பனல் அந்த டீம் லீடருக்கு கீழையும் இவர் வேலை செய்தார். விளங்குதா? அதாவது ஒரு தற்காலிக அமைப்பின் ஒரு பணிக்குழுவின் தலைவருக்கு கீழையும் தற்காலிக பணிக்குழுவினுடைய ஒரு உறுப்பினராக இவர் வேலை செய்தார். அதே நேரம் எக்ஸாமினேஷன் பிரான்ச் ஹெட்டுக்கு கீழே அவருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவராகவும் இவர் பணியாற்றுகிறார். அப்போ ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்தவராக அவர் இருக்கிறார், எக்ஸாமினேஷன் பிராஞ்சில் ஒரு ஆஃபீஸராக இருக்கிறார். ஆனால் தற்காலிகமான ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்காக, பேப்பர் ப்ரிப்பரேஷன் என்கிற இந்த திட்டத்துக்காக பேப்பர் ப்ரிப்பரேஷன் பேனல் ஹெட் அல்ல அந்த டீம் லீடர் என்பவருக்கு கீழையும் இவர் பணியாற்றுகிறார். இவர் 2 மேலாளர்களுக்கு கீழ் பணியாற்றுவார். 2 பேருக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருப்பார். இந்த பேப்பர் ப்ரிப்பரேஷன் பேனலோட வேலை செய்கிறதுக்கு தன்னுடைய வளமையான இடத்தில் இருந்தவர் வெளியே செல்வதற்கு அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எக்ஸாமினேஷன் பிராஞ்சினுடைய ஹெட் டியூட்டி லீவ் எடுக்கணும். சரிதான்? இந்த மாதிரியாக ஒன்று தொழிற்படமாக இருந்தால் இதைத்தான் நாங்கள் மெட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்கிறோம். அணி அமைப்பு நவீன முறையிலானது, சிக்கலானது. நவீன முறையிலான சிக்கலான திட்டங்களை கையாள நிறுவனங்களில் இந்த மெட்ரிக் ஆர்கனைசேஷன் என்பது பயன்படுத்தப்படும். அப்போ அணி அமைப்பு செயல்முறை என்று சொல்லுகிறது. இது ஒரு செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு மற்றும் திட்ட ஒழுங்கமைப்பு ஆகிய 2ம் ஒருங்கிணைந்த ஒரு கலப்பின முறை. ஒரு ஊழியர் குறிப்பிட்ட துறையை சேர்ந்தவராக நிரந்தரமானவராக இருப்பார். ஒரு துறையில தற்காலிகமாக ஒரு திட்டத்துக்காக இன்னும் ஒரு மேலாளரின் கீழ் பணியாற்றுவார். 2 மேலாளர்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நிலைமையில ஒரு அலுவலர் இருப்பார். இது மெட்ரிக் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படும்.
இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்று பார்த்தீங்கன்னா இது இரட்டை அதிகாரம் கொண்டது, டுவல் அதாரிட்டி. ஊழியர்கள் தங்களுடைய துறை சார்ந்த மேலாளருக்கும், அவர் தான் ஃபங்க்ஷனல் மேனேஜர், எக்ஸாமினேஷன் பிரான்ச் ஹெட், தாங்கள் பணியாற்றும் திட்டத்தின் மேலாளருக்கும், பேப்பர் பனல் டீம் லீடர், ப்ரொஜெக்ட் மேனேஜர் ஒரே நேரத்தில் பதில் சொல்ல வேண்டும். இங்கு தொடர்பாடல் கிடைமட்டமாகவும் நடக்கும், நிலைக்குத்தாகவும் நடக்கும். ஹொரிசோண்டல் வெர்டிகல் 2 விதமாகவும் தொடர்பாடல் நடக்கும். இது பேப்பர் ப்ரிப்பரேஷனில் இருக்கைகளில் அதுக்கு இடையான தொடர்பாடலாக இருக்கும். தன்னுடைய பெர்மனன்ட் செக்ஷன் ஹெட்டோட மேற்கொள்ளப்படுகிற போது இங்கே நிலைக்குத்தான தொடர்பாடலாகவும் இருக்கும். அப்போ நிலைக்குத்தான தொடர்பாடல் வேர்டிக்கலாகவும் கிடைமட்டமாக ஹொரிசோண்டலாகவும் இங்கே தொடர்பாடல் நடக்கும். மற்றது இதில் ஒரு தற்காலிகத்தன்மை இருக்கும். இந்த மெட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷனில் ஒரு தற்காலிகத்தன்மை இருக்கும். பேப்பர் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு பேப்பர் கொடுத்தாச்சா எக்ஸாமினேஷன் செக்ஷனுக்கு, அத்தோடு அவர் பழையபடி தன் அந்த மேசையை போயிடுவார். பிறகு அவையவே அதில் இருந்த 10 பேர் இருந்த வேண்டாம், 10 பேரும் தங்களோட செக்ஷனுக்கு போய் இங்கே இரட்டை அதிகாரம் இருக்கும். இருவிதமான தகவல் பரிமாற முறைமை இருக்கும். ஹொரிசோண்டலாகவும் வெர்டிகலாகவும் இருக்கும். தற்காலிக தன்மை உடையதாக இருக்கும். இதில் காணப்படுற நன்மை என்னென்றால் அதிக அளவில் அலுவலர்கள் பயன்பெறுகிற ஒரு முறையாக இருக்கும். இங்கு ஒரு திட்டத்தில் இருந்து இன்னொரு திட்டத்துக்கு வளங்களை மாற்றுவது இலகுவானது. இலகுவாக ஒரு பனலுக்கு போடுறது, பிறகு அதை கலைச்சி போட்டு பிறகு இன்னொரு பனல் போடைக்குள்ள வேற ஒரு ஆக்களை எடுக்கிறது. இப்போ நிபுணர்களை ஒரு திட்டத்தில் இருந்து மற்றொரு திட்டத்துக்கு எளிதாக மாற்றலாம். மனித வளம் சிறப்பாக பயன்படுத்தப்படும். பல்வேறு துறை சார்ந்தவர்கள் ஒரே குழுவில் இருக்கிறதால தகவல்கள் விரைவாக பகிரப்படும். அல்ல திறமையான தொடர்பு முறை ஒன்று காணப்படும். வேறு வேறு செக்டோரல் ஆக்கள் ஒன்றா வேலை செய்கிறதால அலுவலர்களுக்கு புதிய திறன்கள், புதிய அனுபவங்கள் கிடைக்கும். அதே போல் அந்த ஒரு ப்ரொஜெக்டுக்கு தனியாக ஒருவர் பொறுப்பாக இருக்கிறதால வாடிக்கையாளர் திருப்தி என்ற வெறும் பொதுமக்கள் மட்டுமல்ல, அந்த வேலையிலிருந்து பயன்பெறுபவர்களை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு தனியாக ஒரு தலைவர், ஒரு பொறுப்பான அதிகாரி இருப்பதன் காரணமாக விரைவாக அந்த கருமங்கள் நிறைவேற்றப்படுவதாக இருக்கும். பேப்பர் ப்ரிப்பரேஷன் என்றது ஒரு கருமம், அதுக்கு ஒரு பனல் லீடர் இருக்கிறார், அந்த வேலை டக்குண்டு முடிஞ்சிடும். சரியா? அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பேப்பர் ப்ரிப்பரேஷன் மெட்ரிக்ஸுக்கு வளங்கள் சிக்கனமாக பயன்படுத்தப்படும், சிறப்பாக பகிரப்படும், திறமையான தகவல் பரிமாற்றம், ஒத்துழைப்பு தன்மை காணப்படும், ஊழியர்களுடைய வளர்ச்சி இருக்கும், வாடிக்கையாளர் திருப்தி. குறிப்பிட்ட திட்டம் தொடர்பில் தனியான பொறுப்புக்கூறு மேலாளர் ஒருவர் இருப்பது குறித்த விடயம் விரைவாக நிறைவேற்றப்படுவதற்கு வழி செய்வதாக இருக்கும். இதுலையும் சில குறைபாடு இருக்கும். இதில் சில குறைபாடு இருக்கிறது. உதாரணமாக இந்த தேர்தல் காலங்களில் நாங்கள் அனுபவிக்கிறது, பொடிகள் எடுப்பாங்க, சார் டிஎஸ்எஸ் டியூட்டி லீவு தாரார் இல்லை, நீங்கள் அங்கே போய் படுத்திருந்தா அப்புறம் இஞ்சிஆர் ஆஃபீஸ் வேலை செய்கிறது என்று சொல்கிறார் என்று சொல்லுவாங்க. நான் டிஎஸ்ஐ கால் பண்ணால் ஓமையா சொல்லுங்கள், என்ன அவங்களோட வேலை என்ன கட்டாயம் விடத்தானே வேணும், இதன் எலெக்ஷன் பிறகு இன்னொரு நாள் நடத்துவோம் என்று சொல்லலாமோ, உடனே நடத்தத்தானே வேணும், அது ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுவாங்க. அங்கே சொல்லுவாங்க, நீங்கள் காசு வரும் அவர்கிட்ட சொல்லி போட்டு வந்திருக்கிறீங்க, ஏன் மற்ற ஆக்களுக்கும் வேலையை பங்கிட்டு கொடுக்கலாம் தானே, நீங்கள் மட்டும்தான் நடுவு எலெக்ஷனுக்கு போகிறதா என்று சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் கிள்ளி போட்டார் நொழி போட்டார் இந்த மாதிரி நாம் ஃபோன் பண்ணி டிஎஸ்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறா தானே. அப்போது நமக்கு தெரியும் இப்படி தான் செய்கிறாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் பாவம், சரிதானே. அப்போ நாங்கள் சொல்லுவோம், இன்றைய கட்டாயம் பேலட் பேப்பர் செக் பண்ணி ஆகணும் என்று சொல்லுவோம். பேலட் பேப்பர் செக் பண்ண வந்தால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் இருக்குது, மற்ற பன்னெண்டாக சேர்ந்து வேலை செய்வார், ஒரு புது அனுபவம் ஒன்று வரும், எல்லாருக்கும் முன்னுக்கு அவர் இந்த வாக்குச்சீட்டை கண்டுடுவார், இந்த முறை என்ன மாதிரியா வாக்குச்சீட்டு வருகுதுங்கிறத அவருக்கு தான் முதல் தெரியும். சரிதானே. மற்ற அவர் ஒரு பெருமதியான அலைவர் ரகசியம் வெளியில் போய் சொல்லக்கூடாது என்று அவர்கிட்ட ஒரு கெத் கொண்டு வர மற்ற வேறு ஆஃபீஸ்லேருந்து வாராக்களோட கதைக்கலாம், ஏன்னா பிறகு ஃபோன் நம்பரை வாங்கி போய் மெசேஜ் போடலாம், இந்த மாதிரியெல்லாம் கணக்கவுடையங்கள் இருக்கும். ஆனால் பாவம் என்ன பிரச்சனைண்டா, எலெக்ஷன் கமிஷனர் சொல்கிறத செய்கிறதா, டிவிஷனல் செக்ரட்டரி சொல்கிறத செய்கிறதா என்று சொல்லி அவருக்கு ஒரு குழப்பம் உண்டு வரும். அப்போ யூனிட்டி ஆஃப் கமாண்ட்ங்கிறது அங்கே சிக்கப்படும். சரிதானே, திக்கத்தினால நிற்கும்.
அப்போ யார் சொல்வதை கேட்பது என்கிற குழப்பம் ஊழியர்கள்கிட்ட ஏற்படும். சில வேளை எலெக்ஷன் டிவிஷனல் செக்ரட்டரிக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்திருந்தா பழக்கிறன் பேர் வருதுன்னு சொல்லி 2 பேரும் விளக்கிட்டாங்கண்டா அவ்வளவுதான். ஏன்னா அதிகார போட்டி துறை சார்ந்த மேலாளருக்கும் திட்ட மேலாளருக்கும் இடையில ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மற்றது இந்த முடிவெடுக்கிறதுக்கு நிறைய கூட்டங்கள் போடணும், ஸ்டாஃபுக்கு ட்ரைனிங் போடணும், பிறகு டிஎஸ் மேலே கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கும் மீட்டிங் போடணும். இப்படி இப்படி வேலை செய்கிறேன், எங்களுக்கு இவ்வளோ ஆக்கள் வேணும் இந்த மாதிரி, அல்லது உரிய காலத்தில் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன. அப்போ தேவையற்ற கூட்டங்கள், தேவையற்ற என்று சொல்ல இயலாத அதிகமான கூட்டம் நேரத்தை விழுங்குகிறது. ஏன்னா நேரத்தை விரியம் செய்கிறவையாக அவை அமைந்துவிடும். அடுத்தது செலவு. இந்த விடயத்துக்கு பல மேலாளர்களை நிர்வகிப்பதனால எலெக்ஷன் ஏசிக்கும் ஓவர் டைம் பேமெண்ட் இருக்கும், டிஎஸுக்கும் ஓவர் டைம் பேமெண்ட் இருக்கும், அவருக்கும் ஏஆர்ஓ பேமெண்ட் இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். அப்போ அதிக செலவு மிக்கதாக இருக்கும். ஏன்னா வளமையான சம்பளமும் கொடுக்கணும், இந்த ப்ரொஜெக்டுக்குரிய சம்பளமும் கொடுக்க வேணும். இப்போ இங்கே பல மேலாளர்கள் நிர்வகிக்கப்படுவதால ஒருங்கிணைப்பு பணிகளால் நிர்வாக செலவு அதிகரிக்கும். இதில் இருக்கிற குறைபாடு. எல்லாத்துலேயுமே குறைபாடு இருக்கும், நன்மை இருக்கும், அவற்றுக்கண்டு விசேட அம்சங்கள் இருக்கும், எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படலாம் என்பது தொடர்பாக இருக்கும். அந்த விடயங்களை கவனம் செலுத்தி பார்த்து கொண்டீங்கன்னா சரி. இதுக்கு நான் உதாரணம் எல்லாம் சொல்ல இல்லை, இது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தான் இது பொருந்தும். என்ன உதாரணத்துக்கு பரீட்சை தொடர்பான சிலிடா, இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு இது பொருந்தும். அங்கே ஒவ்வொரு இருக்கும், பிறகு ஒவ்வொரு ட்ரைனிங் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ எஸ்எல்ஏஎஸ் லிமிட்டட் ஆக்களை எடுக்க போகிறோம், 10ஆம் மாதம் ட்ரைனிங்கு தயார்படுத்துங்கன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு ஆளை பொறுப்பாக போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு பனல் ஒன்று போடுவாங்க, ஆக்களை எல்லாம் எடுப்பாங்க, எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். இந்த மாதிரியாக இருக்கிறது நாங்கள் இந்த மெட்ரிக்ஸுக்குள்ளே கொண்டு வருவோம். அப்புறம் அது முடிஞ்ச உடனே, அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவர் பழையபடி அந்த இடத்துக்கு போயிடுவார். அடுத்தது டீம் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்று சொல்றது இன்னொரு கட்டமைப்பாக இருக்குது. குழு சார்ந்த கட்டமைப்பு, குழு சார்ந்த ஒழுங்கமைப்பு, டீம் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர் அல்லது டீம் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்றது. அப்ப இது என்ன என்று சொல்லி இது தொடர்பான விளக்கத்தை பார்த்தால், இங்க அந்த மேலிருந்து கீழ் நோக்கியது, டாப் டு பொட்டம் அல்ல டாப் டவுன் என்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாம இது ஒரு குரூப்பா இருக்கும். கிடைமட்டத்திலான தொடர்பாடெல்லாம் கூடுதலாக இருக்கும். இங்க தனிநபருடைய வெற்றி என்கிறத விட குழுவினுடைய வெற்றி என்பது முதன்மையானதாக இருக்கும். இங்க குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கும், அது ஏற்கனவே இருக்கிற அந்த செக்டர் வாரியாக இருக்காது. செக்டர்ல இருந்து ஆக்களை எடுத்து ஒரு குரூப்ல போட்டு வச்சிருப்போம். ஒரு செக்டர்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்டை எடுத்து வச்சு ஒரு குரூப் ஒன்றை ஃபார்ம் பண்ணும். இப்போ நீங்கள் இந்த உங்களோட அலுவலகங்களில் விழாக்கள் செய்கிறது, இந்த மாதிரியாக மாகாண கலாச்சார விழா செய்ய போறீங்க, இந்த மாதிரி செய்கிற நேரத்தில் குழுக்களை அமைப்பீங்க தானே. அப்போ அங்கே குழுவினுடைய வெற்றி என்பதாக இருக்கும். இப்போ இங்கே பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களை கொண்டு வந்து ஒன்றா வச்சிருக்கு. துறை சார்ந்த நிபுணர்கள் வெவ்வேறு அகல்டிப்னம், என்ஜினியர், அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு ஒரு குரூப் ஒன்றை ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கே அதிகமான அடுக்குகள் இருக்காது. அது அந்த படிமுறைகள், அதிகமான அதிகார படிமுறைகள் இருக்காது. 1, 2 போன்ற அதிகார படிமுறைகள்லாம் இருக்கும். அந்த குழுக்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட் குரூப் ஒன்று போட்டு வச்சிருக்கோம். நம்ம தாங்களே நீங்கள் தான் சோடுங்க, சரிதானே, நீங்கள் தான் பொங்கல் பானை, இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். அப்போ அதில் பொருத்தமான குழுக்களை அமைச்சு கொள்ளலாம், ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் மாற்றிக்கொள்ளலாம். இதுதான் இந்த குழு சார்ந்த, குழுவை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு குழுக்களும் அங்கே ஒரு யூனிட்டாக இருக்கும். இந்த எல்லா குழுக்களையும் சேர்த்து ஒரு கட்டமைப்பு இருக்கு. முதல் பார்த்தது ஒரு குழுவில் நபர்களுடைய கட்டமைப்பு. இங்கே நபர்கள்ங்கிற கதையே இல்லை. அந்த நீங்கள் சோடிக்கிற டீம் சரிதானே, எல்லாம் பொங்கல் பானை டீம் ஓகே தானே, மற்ற அந்த உபசரிக்கிற வாராக்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சிருக்கு, அவையெல்லாம் சரியா செய்யணும் தானே. அந்த டீமை பற்றி தான் கற்றுட்டு போனாங்க இங்கே, சரிதானே. இங்கே டீமை தான் கேட்போம், ஆக்களை பற்றி கேட்கணும். அங்கே ஒரு டீம் இருக்கும், அதில் இருக்கிற ஆக்களை பற்றி கதைப்போம், அந்த ஆள் 2 பேருக்கு பதில் சொல்லி கொண்டு இருப்பார். இப்போ இதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. இங்கே குரூப் தான்,
ஒரு டீமைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். இப்போ இங்கே இதுக்குள்ளே இருக்கிற நன்மைகள் என்று கேட்கறது வெவ்வேறு கேட்டகரியாக உண்டா வந்து ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கிறபடியால் ஒரு இனோவேஷன் வந்து இருக்கும். மேலதிகாரியின் அனுமதிக்கு காத்திருக்க தேவையில்லை. அந்த குழு தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதுதான் நவீன வேலை. அவை தங்களுக்குள்ளே ஆலோசித்து முடிவெடுக்கலாம். இதுக்குள்ளேயே மேலதிகாரிக்கு சமமான அதிகாரி மேல எல்லாரும் இந்த குரூப்புக்குள்ளே இருப்பீங்க. சரிதானே? இந்த பள்ளிக்கூடத்தில் இல்ல குழு மாதிரி அப்படி என்று யோசிச்சு கொள்ளுங்கள். அப்போ இங்கே துறைகளுக்கு இடையில தொடர்புகள் அதிகரிச்சிருக்கும். வேறு வேறு செக்டர்ல இருந்தெல்லாம் வந்து இருப்பினும் அப்போ சொல்லப்படுது சுவர்கள் தகர்க்கப்படும். தகவல் பரிமாற்றம் தடை இல்லாம நடக்கும். ஊழியர்கள் வேலை ஆட்களாக கருதாம தாங்களும் ஒரு லீடர் என்று சொல்லி கருதுவார்கள். அங்கே மேலதிகாரியும் அவரை சமமாக கதைப்பினா இல்லை சார் அப்படி செய்வோம் சார், அது பிரச்சனை இல்லை சார், நான் இங்கே மரக்கறி வாங்குறேன் சார், அங்கே பொங்கல் பணம் வாங்குறேன் சார் எல்லாம் கதைப்பினா அப்படியா என்ன தெரியாதாப்பா அங்கே வாங்கலாமான்ற மேலதிகாரி அவருக்கு சமமாக கதைப்பார். இந்த மாதிரியாக இருக்கும். இதை ஒரு கற்பனையா நினைச்சு கொண்டீங்கன்னா சரி. இது பெரிய அளவுக்கு கேள்வி வராதுங்கிறதால இந்த பகுதியை நான் உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன்னா இதை நீங்க கொஞ்சம் வாசித்து கொள்ளுங்க. இந்த கிடைமட்ட அமைப்பையும் இதே மாதிரியே தான் கையை விட்டு போகிறேன். இதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பெரிய வேறுபாடு இல்லை. ஆனால் அங்க குழுக்கள் என்று சொல்லி சொல்லுவோம், இங்க ஊழியர்கள் இருக்குது. அந்த எப்படி ஒவ்வொரு குழுவுக்குள்ளேயும் ஃபங்க்ஷன் நடக்குமோ இங்க அப்படி இல்லை. நிறுவனத்தின் தலைவர், அவர் அடிமட்ட உத்தியோகத்தர், மேலாளர்கள் என்பவர்களுடைய பெரிய ஒரு அதிகார வேறுபாடு எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கும். நான் இது சம்பந்தமா டாக்குமெண்ட் உங்களுக்கு தருகிறேன். இது பார்க்க வேண்டாம். மேலே இருக்கிற நாளும் கட்டாயமா படிங்க. சரிதானே? இந்த பகுதி தெரிஞ்சிருக்கட்டும் என்றதுக்காக தாரணை தவிர மேலே இருக்கிற 4 கட்டமைப்பையும் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அலுவலக ஒழுங்கமைப்பை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன என்று கேட்பது. அலுவலக ஒழுங்கமைப்பை தீர்மானிக்கிற காரணி என்ன? அப்ப முதலாவது நிறுவனத்தினுடைய அளவு. நிறுவனத்தினுடைய அளவு இப்ப எங்களுடைய அலுவலகத்தில் இருக்குது 8 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு தேர்தல் அலுவலகம், எங்களுடைய மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் 8 பணியாளர்கள் தான் இருக்கணும். அப்ப இந்த 8 பணியாளர்களையும் எடுத்து வச்சுக்கொண்டு நான் 4 யூனிட் எல்லாம் உண்டாக்கி பிளானிங், அக்கவுண்ட்ஸ், அட்மின், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அப்ப இங்க எங்களுக்கு ஃபிளாட் அல்லது லைன். இப்போ நான் சொல்லுவேன் சிசிட்ட, சிசி மற்றவர்களுக்கு கமாண்ட் பண்ணுவார். இப்படியாகவே நடக்கும். அப்போ சிறிய நிறுவனமாக இருந்தால் ஒரு ஃபிளாட் ஸ்ட்ரக்சர் அல்லது லைன் ஆர்கனைசேஷன் போதுமானதாக இருக்கும். பெரிய நிறுவனம் நிறைய ஊழியர்கள் இருக்கிறதாக இருந்தால் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கலாம், அல்லது லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் இருக்கலாம். அப்போ முதலாவது நிறுவனத்தினுடைய அளவு இதை தீர்மானிக்கும். ரெண்டாவது நிறுவனத்தினுடைய தன்மை. நிறுவனத்தின் தன்மை என்றால் இங்க நிறுவனம் என்ன செய்யுது. அப்ப அதற்கு ஏற்றபடியாக அது ஒவ்வொரு நிபுணத்துவ துறைகளை கொண்டதாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஃபங்க்ஷனை மெதேட்டை பாவிக்கலாம். சில வேளையில அதிகாரமும் தெளிவாக இருக்க வேணும். அந்தந்த செக்டர்ல நிபுணத்துவ ஆலோசனையோட தான் அந்த அதிகாரம் இயங்க வேணும் என்று சொல்லி வருகிற போது லைன் அண்ட் ஸ்டாஃப் மெதேட்டை பாவிக்கிறேன். சில வேளையிலே சர்வீஸ் செக்டர் எக்ஸாமினேஷன், அந்த நான் பிபிஎஸ்சி சொன்னேன், அப்படி வருகிற நேரத்தில் ஒரு மெட்ரிக்ஸ் மெதேட்டை பாவிக்கிறாங்க. மெதேட்டை பற்றி சொல்ல தேவையில்லை, நீங்கள் வணிகத்தின் தன்மை. அப்போ நிறுவனத்தினுடைய அளவு, நிறுவனத்தினுடைய தன்மை அல்லது நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படும் பணிகளினுடைய தன்மை. அடுத்தது நிறுவனத்தினுடைய இலக்குகள். நிறுவனத்தினுடைய இலக்குகளும் உத்தியும். அப்போ அதனுடைய விஷன், ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரியாக நீங்கள் நிறுவனம் எதை அடைய விரும்புகிறது என்று பார்க்கணும். இப்போ சில வேளையில் செலவை குறைக்கிறதாக இருந்தால் எங்களுக்கு ஒரு லைன் சிஸ்டம் போதுமானதாக இருக்கும். செலவு கூடினா பரவாயில்லை, புது விஷயங்கள் வரணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் லைன் அண்ட் ஸ்டாஃப் மெதேட்டை பாவிப்போம். எல்லாம் சரியாக இருக்கணும், செலவு கூடினா பரவாயில்லை, ஒரு பிள்ளையும் நடக்கக்கூடாது, மிக முக்கியமானது என்று சொல்லி இருக்குமாக இருந்தால் லைன் அண்ட் ஸ்டாஃப் என்று பாவிப்போம். நிறுவனத்தினுடைய இலக்குகள்
மற்றும் உத்தி அடிப்படையில் அவர்கள் பயன்படுத்துகிற தொழில்நுட்பத்தை பொறுத்து. தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் சிக்கலானதா, இலகுவானதா, இலகுவான வேலை செய்யணுமா, அதை வச்சுக்கொண்டு. அதே போல சுற்றுச்சூழலினுடைய தன்மை, அதாவது அலுவலக சூழல், என்வியன்மெண்ட் தொடர்பாக பார்த்து அடிக்கடி மாறுகிற விடயங்களை கொண்டதாக இருக்கு. அடிக்கடி விஷயங்கள் மாறி மாறி புது புது வேலைகளை செய்து கொண்டு இருக்க வேண்டியிருக்குமா, இல்லை ஒரே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கணுமா ரெண்டு பார்க்கறது. மற்ற ஒரு ஆள் எத்தனை பேரை கண்காணிக்கக்கூடியதாக இருக்குது. இருக்கிறதே 3 பேர் என்று சொல்லி சொன்னால் ஒரு மேற்பேர் அதிகாரி போதும். 300 பேர் இருக்கிறாங்கன்றா ஒரு ஆள் எத்தனை பேரை திறம்பட நிர்வகிப்பாருங்கிறத பார்த்து கொண்டு அதை செய்யணும். மற்றது ஊழியர்களுடைய தகுதி. ஊழியர்கள் எல்லாரும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்களாக இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களாக இருப்பாங்களாக இருந்தால் அதுக்கு ஒரு ஒழுங்கமைப்பை பாவிக்கலாம். எல்லாமே புதாக்களாக இருந்தால் அவர்களை நெருக்கமாக கண்காணிக்கிற, அடிக்கடி கொமாண்ட் பண்ற ஒரு தந்திரோபாயத்தை பார்க்க வேண்டும். இந்த டீசென்ட்ரலைஸ்டுக்கு, டீசென்ட்ரலைஸ்டுன்றது நாங்கள் பன்முகப்படுத்தல் என்று சொல்லி நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் முதல் சென்ட்ரலைஸ்டுன்றது மையப்படுத்தல் அல்லது ஒருமுகப்படுத்தல், டீசென்ட்ரலைஸ்டுன்றது பன்முகப்படுத்தல். அதற்கு இன்னொரு மொழிபெயர்ப்பை பயன்படுத்துகிறார்கள், விகேந்திரமாக்கல். கேந்திரமாக்கல் என்றது சென்ட்ரலைஸ்ட் என்றும், விகேந்திரமாக்கல்ங்கிறது டீசென்ட்ரலைஸ்ட் என்றும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ பரீட்சை வினாத்தாளில் இவ்வாறான சொற்களை கண்டால் நீங்க அதை டீசென்ட்ரலைஸ்ட் என்று சொல்லி நினைச்சுக்கொள்ளுங்க. கேந்திரமாக்கல்ன்றது எல்லா அதிகாரங்களையும் ஒரு இடத்தை கொண்டு குவிக்கிறது, சென்ட்ரலைஸ் பண்றது. டீசென்ட்ரலைஸ்ன்றது அதிகாரங்களை அந்தந்த துறைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து அவையே தீர்மானம் எடுக்கிறது. அது நாங்கள் பன்முகப்படுத்தல், அதிகார பரவலாக்கம், அதிகார பகிர்வு என்றெல்லாம் பார்த்து நாங்கள் இங்க விகேந்திரமாக்கல் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது வரக்கூடாதுன்னு இல்லை, யாரேனும் அதை செய்யல. சரிதானே? அப்ப இப்படியான விடயங்களை பார்த்து கொண்டீங்கன்னா சரி. அதாவது ஒழுங்கமைப்பு முறையை தீர்மானிக்கும் காரணிகள் இவை. இதுதான் அதுல கேள்வி. நிறுவனம் வந்து ஒழுங்கமைப்பு முறையினை தீர்மானிக்கின்ற காரணிகள் இவை. விளக்கமெல்லாம் தேவையில்லை, காரணிகள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இப்போதைக்கு போதுமானது. குறுகிய காலப்பகுதியில் முதல் கட்டம் நீங்கள் எளிமையா படிங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் கடினப்பட்டு படிக்கிற மாதிரியாக யோசிக்க. அடுத்தது இதுന്റെ கீ எலிமெண்ட்ஸ், அலுவலக ஒழுங்கமைப்பின் கூறுகள் எவை, அலுவலக ஒழுங்கமைப்பினுடைய கூறுகள் எவை என்று சொல்லி. அவ முதலாவது இங்கு வேலை பகிர்வு கொண்டு இருக்கு. அதாவது ஒவ்வொருவருக்கும் உரிய பொறுப்புகள், கடமைகள், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஒழுங்கமைப்பின் பிரதானமான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற கடமைகளும் பொறுப்புகளும், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது ஒத்த தன்மை உள்ள கடமைகள் ஒன்றாக்கப்பட்டு அவை துறை ஆக்கப்பட்டிருக்கும். இப்போ ஃபினான்ஸ், அட்மின், பிளானிங் இந்த மாதிரியாக பிரிச்சிருப்பினோம். ஒரே மாதிரியான வேலை செய்கிற ஊழியர்கள் அல்ல, ஒரே வகையான பொறுப்புகள் கடமைகள் கொண்ட ஊழியர்களை ஒரு குழுவாக அல்லது ஒரு துறையாக ஒருங்கிணைத்து வைத்திருப்பார். மூன்றாவது அதிகார வரிசை இருக்கு. அதாவது யாரிடமிருந்து யாருக்கு கட்டளைகள், அறிவுறுத்தல்கள் செல்கிறது, யார் சொல்வதை யார் கேட்க வேண்டும், யார் யாருக்கு பொறுப்பு கூற வேண்டும் போன்ற ஏற்பாடுகள் தெளிவாக இதில் இருக்கும். இந்த ஒழுங்கமைப்பில் இந்த விடயம் இருக்கும். அலுவலகம் அவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. யார் யாருடைய கட்டளையை கேட்க வேண்டும், யார் யாருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். அப்போ அதிகார வரிசை ஒன்று இருக்கும். அடுத்தது ஒரு கட்டுப்பாட்டு எல்லை இருக்கும். ஒருவர் எத்தனை நபர்களை கட்டுப்படுத்துகிறார், மேற்பார்வை செய்கிறார் என்பது தொடர்பாக இங்க இருக்கும். ஆனா இது அடுக்குகளை கொண்டதாக இருக்கும். இந்த அடுக்குகள் தொடர்பில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை. ஒரு சிசி தனக்கு கீழே ஒரு 10 பேரை பார்த்துக்கொள்ளும். அதே போல அங்க இருக்கக்கூடிய ஒரு 5 சிசிய ஒரு ஏஓ பார்த்துக்கொள்ளும். இந்த மாதிரியா சில வேளையில ஏஓ மாதிரே சில இடங்கள்ல 3-4 பேர் இருப்பேன். சில அலுவலகங்கள்ல 3-4 நிர்வாக உத்தியோகத்தர்கள் இருப்பார். அந்த 3-4 நிர்வாக உத்தியோகத்தர்களையும் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு யூனியர் கிரேட் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் பார்த்துக்கொள்வார். இந்த மாதிரியாக இருக்கிறதான் நாங்கள் கட்டுப்பாட்டு எல்லை என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இங்கு மையப்படுத்தல்
மற்றும் பன்முகப்படுத்தல் அல்லது விகேந்திரமாக்கல், சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் என்பது அங்கே இருக்கும். அதாவது அதிகாரமும் பொறுப்பும் யாரிடம் இருக்கிறது, ஒரு இடத்துல இருக்குதா, பகிரப்பட்டிருக்கிறதா என்கிற விடயங்கள் இந்த அலுவலக ஒழுங்கமைப்பில் இருக்கிற 5வது விடயமாக இருக்கும். 6வது முறைப்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது ஒவ்வொரு கர்மங்களையும் அலுவலர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், கடமைகள், அவர்கள் பிரயோகிக்கக்கூடிய அதிகாரங்கள் என்பவை தொடர்பில் அங்கு விதிகள் தாவிக்கப்பட்டிருக்கும். விதிகள், நடைமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அங்க தாவிக்கப்பட்டிருக்கும். அப்ப இவ்வளவும் சேர்ந்துதான் ஒரு அலுவலக ஒழுங்கமைப்பாக இருக்கும். அப்ப அலுவலக ஒழுங்கமைப்புன்றது முதல்ல பணிப்பிரிப்பு இருக்குமாங்க, தொழிற்பிரிப்பு, பணிப்பிரிப்பு இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒவ்வொருவருக்கும் அங்க ஒவ்வொரு அலுவலர்களுக்கும் உரிய பணிகள், பொறுப்புகள், அவற்றை நிறைவேற்றுவதற்குரிய அதிகாரங்கள் போன்றவை தாவிக்கப்பட்டு இருக்கும். 2வது துறை டிபார்ட்மெண்டலைசேஷன், திணைக்களப்படுத்தல் என்று சொல்ற, துறைமயமாக்கல் அல்லது திணைக்களப்படுத்தல். பிரிவுகள், அலகுகள், கிளைகள், திணைக்களங்கள் என்பதாக அங்க பிரிக்கப்பட்டிருக்கும். யூனிட், பிரான்ச், செக்ஷன், டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவீங்க. சரிதானே? அது நீங்கள் அங்கதான் அங்கே போகணும், அது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லாம் அங்கே போகணும் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் தான் பாதிப்பாங்க. அப்போ இங்கே அலகு, யூனிட், பிரான்ச், செக்ஷன், டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியாக இதைத்தான் சொல்ற டிபார்ட்மெண்டலைசேஷன், துறை மயமாக்குதல் அல்லது திணைக்களப்படுத்துதல். ஒரே மாதிரியான வேலையை செய்கின்ற அல்ல பொறுப்புகள் கையளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களை ஒரு குழுவாக அல்ல துறையாக ஒருங்கிணைக்கிறது. 3வது அதிகார வரிசை இருக்கும். ஒரு நிறுவனத்தில் 6 இருந்து 6க்கு அதிகாரம், பொறுப்புகள் கையளிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக யார் யாருக்கு பதில் சொல்ல வேணும், யாருடைய கட்டளைக்கு யார் கீழ்ப்படிய வேண்டும் போன்றவை அங்கே இருக்கும். அடுத்தது கட்டுப்பாட்டு எல்லை. ஒரு மேலாளர், ஒரு மேனேஜர் எத்தனை பணியாளர்களை மேற்பார்வை செய்யலாம் என்பதை குறிப்பதாக இது இருக்கும். இது பல்வேறு வரிசை முறைகளில் இருக்கும். நான் சொன்ன உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஒரு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் ஒரு தொகுதியை ஒரு பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பார்ப்பார். ஒரு பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பார்த்து கொண்டிருக்க அவ்வாறான சில பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களை ஒரு நிர்வாக உத்தியோகத்தர் பார்த்தார். சில நிர்வாக உத்தியோகத்தர்களை ஒரு உதவி செயலாளர் கட்டுப்படுத்துவார். இப்படியாக இருக்கும். அப்ப இங்க அது கட்டுப்பாட்டு எல்லை ஒன்று காணப்படும். அதுபோல முடிவெடுக்கும் அதிகாரம் எங்கு உள்ளது என்பது, முக்கிய முடிவுகள் உயர்மட்ட மேலாளர்களால் எடுக்கப்படுகிறது. முடிவெடுக்கும் அதிகாரம் கீழ்மட்ட ஊழியர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற மையப்படுத்தல் மற்றும் பன்முகப்படுத்தல் அல்லது மையப்படுத்தல், விகேந்திரமாக்கல் என்பதாக அவை அமைந்திருக்கும். அடுத்தது ஃபார்மலைசேஷன், நடைமுறைப்படுத்துதல். அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய வேலைகள் அவை தொடர்பான விதிகள் மற்றும் நடைமுறைகளால் கட்டுப்படுத்தப்படுவதை இது குறிக்கும். ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜரால கண்ட்ரோல் பண்ணப்படும். அதை பார்க்க. அப்போ இவ்வளவுதான் அதனுடைய கூறுகள் என்று வருகிற போது, அப்போ அலுவலக ஒழுங்கமைப்பினுடைய கூறுகள் என்று வந்தால், முதலாவது வேலை பகிர்வு, அடுத்தது துறைமயமாக்கல், அதிகார வரிசை ஒன்றிருக்கும், கட்டுப்பாட்டு எல்லை, பன்முகப்படுத்தல் என்று சொல்லுவோம், அதிகார பன்முகப்படுத்தல் அல்ல விகேந்திரமாக்கல், முறைப்படுத்துதல். முறைப்படுத்துதல்னா நியமங்களினாலே ஆளப்படுதல். அது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை கொண்டு வரும், ஒரு நியமப்படுத்தல் ஒன்றை கொண்டு வந்து சேர்க்கும். முக்கியமான கூறுகள் என்று சொல்லி 6 வகையான கூறுகள் இதுக்குள்ள இருக்கு. சரி, அப்ப இதனால என்ன நன்மை? ஒரு நல்ல அலுவலக ஒழுங்கமைப்பினால அல்லது அமைப்பியல் கட்டமைப்பினால என்ன நன்மை? அங்க தெளிவான பொறுப்பு கூறல் இருக்கும். கிளியர் அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்றது. யார் யாருக்கு பொறுப்பு கூற வேணும், எந்த விடயத்துக்கு எவர் பொறுப்பு கூற வேணும், ஒரு விடயத்துக்கு யார் பொறுப்பு கூற வேண்டும், யாருக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லி தெளிவாக இருக்கும். இன்னொருத்தருக்கு பழி போடுகிறார், அது தெளிவா அங்க கோடு போட்டிருக்கும். சரிதானே? அடுத்தது தகவல் தொடர்பு, பெட்டர் கம்யூனிகேஷன் இருக்கு. ஒரு வரைபடம் போன்று இது காணப்படுவதால யார் யாருக்கு எதை சொல்ல வேணும், யாரிடமிருந்து யார் கட்டளைகளை பெற வேண்டும் என்கிற ஒரு கம்யூனிகேஷன் சேனல் ஒன்று அங்க தெளிவாக இருக்கும். அப்போ தேவையற்ற வதந்திகள், குளறுபடிகளை அது தோற்றுவிக்காது. விரைவான சரியான முடிவு எடுக்கலாம். ஒரு ஹைராக்கி ஒன்று இருக்கிறதால
அங்கே ஒவ்வொரு அதிகார படிமுறைகளும் காணப்படுவதனால ஒவ்வொரு அதிகார மட்டத்திலையும் பொருத்தமான முடிவுகளை அவர்கள் எடுக்கலாம். எந்த அளவிலான முடிவை யார் எடுக்கலாம் என்று சொல்லி விரைவான சரியான முடிவெடுத்தலுக்கு இது உதவும். இது கேள்வி திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு சிறந்த அலுவலக ஒழுங்கமைப்பினால பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் இப்படி பந்தி பந்தியா எழுத தேவையில்லை. இது விளக்கத்துக்காக தருகிறது. அந்த தலைப்புகளை மட்டும் சுருக்கமா விளங்கப்படுத்தி விட்டா சரி. அடுத்தது வேலை பகிர்வு நிபுணத்துவமும் இருக்கும். இங்கே வேலைகள் உரிய முறையில் ஒரு எழுத்து மூலமாக பகிரப்பட்டிருக்கும். பெரும்பாலும் அவர்களுக்கு துறை ரீதியாக பகிர்ந்தளிக்கப்பட்டு அவர்கள் ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதன் காரணமாக அதில் சிறப்பு தேர்ச்சி பெறுவார்கள். நிபுணர்களாக மாறக்கூடியதாக இருக்கும். அலுவலகத்தினுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும். வளங்களை சரியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு நேரம் வேணும், எப்படியான ஆட்கள் வேண்டும் போன்றவை திட்டமிடப்பட்டிருப்பதன் காரணமாக பொருத்தமான நபர்கள் பொருத்தமான வேலைகளுக்கு உரிய காலம் திட்டமிடப்பட்டு அமர்த்தப்படுவதனால அவர்கள் சரியான முறையில் பணியாற்ற முடியும். ஒரு இரட்டிப்பு வேலை, ஒரு வேலையை மீண்டும் மீண்டும் செய்தல் போன்றவை தவிர்க்கப்படும். அதுபோல ஊழியர்கள் தங்களை அடையாளம் காண்றதுக்குரிய அவர்களுக்கு ஒரு கரியர் லெட்டர் ஒன்று இருக்கும். ஒரு ஏணிப்படி, அவர்களுடைய முன்னோக்கி செல்வதற்கான ஒரு ஏணி ஒன்று அவர்களிடம் இருக்கும். எதனை செய்தால் அடுத்ததாக தாங்கள் எங்கே போகலாம் என்று சொல்லி ஊழியர்களின் அடுத்த கட்ட பதவி என்ன, அதை அடைவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான பாதை அவர்களுக்கு கட்டமைப்பில் தெரியும். ஆகவே அவர்களுக்கு ஒரு செயற்படுவதற்கான உந்துதலையும் இது கொடுக்கும் என்று சொல்லப்படுது. அடுத்தது நிறுவன வளர்ச்சிக்கு இது உதவும். இதை பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஒழுங்கமைப்பு வரைபடம் என்று சொல்லி படிப்பீங்க, அதைத்தான் மனசில் வச்சுக்கொண்டு இதை கதைக்கிறேன். சரிதானே? ஒழுங்கமைப்பு வரைபடம் கொண்டு வச்சுக்கொண்டு அங்கே கதைக்கிறோம். இப்போ புதிதாக ஒரு கிளைகள் வருகிற போது அல்லது அலுவலர்கள் வருகிற போது அலுவலகத்தை விரைவாக அதற்கு ஏற்றபடியாக தகவமைத்துக் கொள்வதற்கு இது உதவும். இந்த அலுவலக ஒழுங்கமைப்பில் சொல்லப்படுகிற முக்கியமான நன்மைகள் சுருக்கமாக சொல்லுவோம். அலுவலக ஒழுங்கமைப்பின் காரணமாக ஏற்படுகிற முக்கியமான நன்மை, பல்வேறு துறைகளை ஒருங்கிணைக்கலாம், நேர முகாமைத்துவம் சிறப்பாக இருக்கும், ஒழுங்குமுறை ஒன்று இருக்கும், நெகிழ்வுத்தன்மை இருக்கும். இது போதாது, நீங்க மேலே இருக்கிற பகுதியே படித்து கொடுங்க. அடுத்த நிறைவு பகுதியாக நான் ஒழுங்கமைப்பு வரைபடம் சம்பந்தமாக சொல்லுகிறேன். ஒழுங்கமைப்பு வரைபடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்கிறதால அலுவலகத்தில் முன்னுக்கு ஒரு படம் ஒன்று கீறி இருக்கும். என்ன ஓக் சாட் என்று சொல்றது ஆர்கனைசேஷன், ஓஆர்ஜி சாட் அல்லது ஆர்கனைசேஷன் சாட், ஒழுங்கமைப்பு வரைபடம். ஒரு நிறுவனத்தினுடைய ஒழுங்கமைப்பினை நாங்கள் இவ்வளவு நேரமும் கதைச்ச ஒழுங்கமைப்புகள் இருக்குதானே, இந்த வரிசை ஒழுங்கமைப்பு, செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு, லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன், மெட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ஒழுங்கமைப்புகளை முழுவதையும் ஒரு படமாக கீறுறது. தற்காலிகமானவற்றை கீறி நினைக்கிற மாதிரி, ஆனால் அதுக்கும் படம் ஒன்று இருக்கும். ஒரு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த அமைப்பை வரைபடமாக காட்டுவது. இது ஒழுங்கமைப்பு வரைபடம் என்றால் என்ன என்கிறது கேட்கிறதுக்கு நாங்கள் பதில் சொல்லக்கூடியது, ஒரு நிறுவனத்தில் காணப்படுகின்ற பதவிகள், துறைகள், ஊழியர்களுக்கு இடையிலான உறவு முறை, அதிகாரம் மற்றும் பொறுப்பு மட்டங்கள், தகவல் தொடர்பு பாதை ஆகியவற்றை ஒரே பார்வையில் காட்டுகின்ற வரைபடம். ஒழுங்கமைப்பு வரைபடம் என்பதை இங்க 2 கட்டமா பிரித்து போட்டிருக்கிறோம். ஒரு நிறுவனத்தில் உள்ள பதவிகள், துறைகள், ஊழியர்களுக்கான உறவு முறையை காட்டுகின்ற வரைபடம். இது நிறுவனத்தினுடைய அதிகார படிநிலை, ஹைரார்கி, லைன் ஆஃப் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு பாதை ஆகியவற்றை ஒரே பார்வையில விளங்க வைக்கும். யார் யாருக்கு அடுத்ததாக இருப்பார், யார் யாருக்கு கொமாண்ட் பண்ணுவார் என்கிறத காட்டும். சரிதானே? இவ்வளவும் எழுதினால் அவ்வளவையும் உள்ளடக்கி பார்க்கிறோம், எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துவிடும். ஒழுங்கமைப்பு வரைபடம் என்றால் என்ன என குறிப்பிட்டு அதில் காட்டப்படுகிற விடயங்களை வேண்டும் கேட்கப்பட்டிருக்கு. ஒழுங்கமைப்பு வரைபடம் என்பது ஒரு நிறுவனத்தில் இருக்கிற பதவிகள், துறைகள், ஊழியர்களுக்கு இடையிலான உறவு முறையை தெளிவாக காட்டுகிற ஒரு வரைபடம். நிறுவனத்தில் உள்ள அதிகார படிநிலை மற்றும் தகவல் தொடர்பு பாதை என்பவற்றை ஒரே பார்வையில் புரிய வைப்பதாக இது இருக்கும். ஒழுங்கமைப்பு வரைபடத்தின் உள்ளீடுகளை ஒழுங்கமைப்பு வரைபடம் என்னென்ன விஷயங்களை கொண்டிருக்கும் என்று கேட்டிருக்காங்க.
பதவிகள் இருக்கவங்க ஒவ்வொரு பதவியும் போட்டிருப்பாங்க. அடுத்தது அதிகார வரிசை இருக்கும், செயின் ஆஃப் கொமாண்ட், யார் யார் கொமாண்ட் பண்ணலாம் வந்து அந்த ஒழுங்குல கீறி இருப்பீங்க. அடுத்தது கீழே இருக்கிறவர் மேலே பொறுப்பு சொல்ல வேணும், மேலே இருக்கிறவர் கீழே அதிகாரம் செலுத்தலாம். அப்போ அதிகார வரிசை பொறுப்பு கூறும் பாதை. ஒரு ஊழியர் தன்னுடைய வேலை அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது அங்கே எத்தனை துறைகள் இருக்கு. நீங்கள் ஒரு பிரதேச செயலர் போனீங்கன்னா பிரதேச செயலர் ரெண்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு அப்படி கீழே கொண்டு வந்து பிரித்து காட்டியிருப்பாங்க. என்ன கணக்காளர், திட்டப்பணிப்பாளர், அடுத்தது உதவி பிரதேச செயலர், இந்த மாதிரியாக காட்டுவாங்களா. அப்போ அங்கே இருக்கிற பதவிகள் தெரியும், எத்தனை துறைகள் இருக்குது என்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதிகார வரிசை யாருக்கு அடுத்ததாக யார் இருக்கிறார் என்று தெரியும், யார் யாருக்கு பொறுப்பு சொல்ல வேணும் என்று கண்டுபிடிக்கலாம். இந்த நான்கும் இருக்கும். இவை கோடுகள், அம்புக்குறிகள் போன்றவற்றினால, என்ன கிடைக்கோடுகள், நிலைக்குத்து கோடுகள், அம்புக்குறிகள் போன்றவற்றினால இவை காட்டப்பட்டு இருக்கும். இந்த இவை தொடுக்கப்பட்டு இருக்கும். வரைபடத்தின் வகை 3 வகையான இருக்குது. சாதாரணமாக நான் சொன்னது செங்குத்து வரைபடம் அல்லது நிலைக்குத்தான வரைபடம். மேலிருந்து கீழ் நோக்கி வரும். நிறுவன தலைவர் மேலே இருப்பார், 2ஆம் நிலை தலைவர்கள் அடுத்த லைனில் இருப்பினும், அடுத்த கீழ்மட்ட முகாமையாளர்கள் இருப்பினும், அதுக்கு பிறகு பணியாளர்கள் இருப்பினும், இந்த மாதிரியாக இது ஒரு அதிகார ஒழுங்கை காட்டுறதாக இருக்கும். அடுத்தது கிடைமட்ட ஒழுங்கமைப்பு என்று சொல்லி சொல்றது. கிடைமட்ட ஒழுங்கமைப்பு என்று சொல்லி சொன்னால் இடமிருந்து வலமாக கீறப்பட்டிருக்கும். சாதாரணமா இதில் ஒரு அதிகாரி இருப்பார். இதுல ஒரு அதிகாரி இருப்பார். அதுக்கு பிறகு இப்படி கோடு போட்டு இப்படி பிரிச்சிருக்கு, இப்படியாக காட்டியிருப்பினும், பிறகு இவருக்கு கட்டுப்பாட்டில் ஒரு 3 பேர் இருப்பினும், இந்த மாதிரியாக இடமிருந்து வலமாக அந்த மேலிருந்து கீழாக கிரிய படத்தை திருப்பி விடுறது பிடிச்சு. சரிதானே? அப்படியே ஒரு 90 பாக திருப்பி விட்டீங்கன்னா கிடைமட்ட வரைபடம் வரும். அடுத்தது வட்ட ஒழுங்கமைப்பு என்று சொல்லி சொல்றது. வட்ட ஒழுங்கமைப்புன்றது இப்போ நடுவில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நடுவுக்குள்ளே இருப்பார். அதுக்கு பிறகு ஒரு 3-4 மேனேஜர்ஸ் இருப்பினும், சரிதானே? அதுக்கு பிறகு ஒரு 3 மேனேஜர்ஸ் இருப்பினும் 3 துறைகளுக்கு இதில் வரும். பிறகு அந்த மேனேஜர்ஸுக்கு மேலே சூப்பர்வைசர்ஸ் இருப்பினும், இந்த மாதிரியாக காட்டப்படும். இதுதான் வட்ட வடிவமான ஒழுங்கமைப்பு வரைபடம். சரிதானே? ஒழுங்கமைப்பு வரைபடம் ஒன்று ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதையும் கேட்கலாம். ஒழுங்கமைப்பு வரைபடம் முக்கியத்துவம் பெறுகிறது வகையில் குழப்பத்தை தவிர்த்தோம். யார் யாருக்கு கட்டளையிட வேண்டும், யார் யாருக்கு அறிக்கையிட வேண்டும், யார் யாரிடம் சந்தேகம் கேட்க வேணும், யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு புதிய அலுவலருக்கு இது தெளிவாக வழிகாட்டும். யாரிடம் இந்த வகையான அதிகாரங்கள் பொறுப்புகள் இருக்கிறது, அவருக்கு அடுத்த அமைவர் மேலுள்ளவர் யார் என்று சொல்லி. அடுத்தது இந்த படத்தை பார்க்க தெரியும், ஐயோ இவருக்குள்ள 15 பேரை வச்சு கொண்டிருக்கிறார், அவருக்கு வேலைப்பட அதிகமாக இருக்கு, இவர் 2 பேரை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். வேலைப்பழுவை சீரமைக்கலாம். அலுவலகத்தில் காணப்படுகிற முகாமை மட்டங்களின் அடிப்படையில் அவருடைய வேலைப்பழுவை சீரமைப்பதாக இது. அடுத்தது திட்டமிடலாம். இப்போ ஒரு உத்தியோகத்தர் வரைக்குள்ள அந்த பதவியை எங்கே கொண்டே வைக்கலாம். ஒரு புதிய பதவி ஒன்று வருகிறது என்றால் அதை எதுக்கிடையில் வைக்கணும், யாருக்கும் இடையில வைக்கலாம் என்று சொல்லி. தகவல் தொடர்பு திறமையானதாக இருக்கும். ஒரு தகவல் எந்த வரிசையில் கொண்டு போகலாம் என்பதில் தெளிவு இருக்கும். யாருக்கு நாங்கள் இதை சொல்லவும். சரிதானே? இங்கே பயன்படுத்தப்பட குறியீடுகள் இதான் நம்ம சொல்லிட்டேன். பெட்டி, நேர்கோடு, அடுத்தது டொட் லைன் என்று வரிசை கோடுகள், புள்ளி வரிசை கோடுகள் என்பவை பயன்படுத்தப்படும் ஒழுங்கமைப்பு வரைபடம். ஒழுங்கமைப்பு வரைபடத்தை உருவாக்குவதற்குரிய ஸ்டெப்ஸ் ஒரு 6 ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன். எளிமையாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. முதலாவது ஏன் படம் வரைய போறீங்க என்ற நோக்கத்தை வரையறது கொள்ளும். நோக்கத்தை வரையறதுன்னா ஒரு செக்ஷனுக்கு போறீங்களா, முழு ஆஃபீஸுங்கிற போறீங்களா, அல்லது ஒரு தற்காலிக ப்ரொஜெக்டுக்கு போறீங்களா,
இது அவைன்ற பெயர் எல்லாம் இருக்குமா, பதவி பெயர்கள் மட்டும் இருக்குமா, அலுவலர்களுடைய பெயர் இருக்குமா, போட்டோ இருக்குமா, அல்லது அவர்களுடைய பெயர், பதவி பெயர், போட்டோ என்பதோடு அவர்களுடைய கர்மங்களின் சுருக்க பொழிப்பு இருக்குமா போன்ற விடயங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. சில ஒழுங்கமைப்பு வரைபடத்திலே அலுவலர்களுடைய படம், அவர்களுடைய பதவி பெயர் மற்றும் பெயர், அவர்களுடைய கடமைகளின் சுருக்கம் போன்றவையும் உள்ளடங்கி இருக்கும். இது ஒரு 10 பேர் இருக்கிற ஆபீஸுக்கு செய்யலாம், சரிதானே? 1500 பேர் வேலை செய்கிற ஆபீஸுக்கு செய்யலாம். அங்க பதவி பெயர்களை மட்டும்தான் குறிப்பிடுது. சில வேளை முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் என்று மட்டும்தான் போடலாம். அப்புறம் MSO1, MSO2, MSO3 என்றெல்லாம் போடலாம். சிலதுல MSO1, 2, 3 எல்லாம் போடலாம். அப்போ வரைபடத்தினுடைய நோக்கத்தை தீர்மானிக்கணும். முதலாவது, இந்த படம் என்னத்துக்காக உருவாக்குறீங்க என்று சொல்லி. அடுத்த ரெண்டாவது, தகவலை சேகரிக்கும். அதுக்குள்ள இப்ப நீங்க ஒரு செக்ஷன் தான் செய்ய போறீங்கன்னா அந்த செக்ஷனுக்குள்ள என்னென்ன பதவி இருக்குது, யார் யாருக்கு மேலதிகாரி, யார் யாருக்கு கீழதிகாரி, யாருக்கு சம்பள பட்டியலில் இருக்கிற சம்பள அளவு திட்டங்கள் என்ன, யாருக்கு யார் பதில் சொல்ல வேண்டும், இந்த மாதிரியாக தகவலை சேகரிக்கும். முதலாவது உருவாக்கப்படுவதனுடைய நோக்கத்தை அடையாளம் கண்டு கொள்ளணும் அல்லது தீர்மானித்து கொள்ள வேணும். அடுத்தது தகவலை சேகரிக்க வேணும். மூன்றாவது, இங்க ஒழுங்கமைப்பு முறை எது, இந்த நிறுவனத்துக்கு எது பொருத்தமானது, கைராக்கியா என்றால் லைன் என்ன, கைராக்கி லைனா அல்லது மெட்ரிக்ஸா. மெட்ரிக்ஸ் என்றால் அதிகாரமும் இருக்கணும், அந்த அதிகாரத்துக்கு பக்கத்துல நிபுணர்களுடைய விவரமும் இருக்கும், இரட்டை அதிகார வரிசை இருக்கணும். அடுத்தது சில வேளை ஃபிளட், குறைவான எண்ணிக்கையில் ஆக்கள் நிபுணமாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபிளட்டா ஒரு வரைபடம் கொண்டு போட்டுக்கொள்ள இயலும். பொருத்தமான வகையை தேர்ந்தெடுக்கணும். மூன்றாவது, முதலாவது நோக்கத்தை தீர்மானிக்கிறது, இரண்டாவது தகவல் சேகரிக்கிறது, மூன்றாவது பொருத்தமான வகையை தேர்ந்தெடுக்கிறது. அதுக்கு பிறகு டிசைன் பண்ணணும், வரைபடத்தை டிசைன் பண்றது, வரைபடத்தை வடிவமைத்து இந்த கோடு, புள்ளிக்கோடு, பெட்டி எல்லாம் போட்டு கீறணும். இந்த புள்ளிக்கோடு போட்டு காட்டினால் அது மெட்ரிக்ஸை தான் காட்டும். அதாவது ஆலோசனை அல்லது அவர்களுக்கு இடையில மறைமுகமான தொடர்பு காணப்படுறது தான் புள்ளிக்கோட்டால காட்டணும். நேரடியான தொடர்பு இருக்கிறதாக இருந்தால் லைன் கீறணும், நேர்கோட்டால கீறணும். பதவிகளை குறிப்பதற்கு செவ்வக வடிவத்திலான பெட்டி, சதுர பெட்டியை பார்க்கிறீர்கள், செவ்வக வடிவத்திலான பெட்டிகள், சில இடங்கள்ல இதை வட்டங்கள் பயன்படுத்துவதும் உண்டு, சரிதான பெட்டிகளை பயன்படுத்துறது. அடுத்தது அடுக்குகளை தீர்மானிக்கிறோம். அதாவது ஒரே மட்டத்திலான பதவிகளை ஒரே நேரையில் ஒரே வரிசையில் இருக்கக்கூடியதாக வைக்கும். அப்புறம் அதுக்குள்ள மேலே கீழே மாற்றி விடக்கூடாது, பிரச்சனையாகும். அப்போ வரைபடத்தை வடிவமைக்கிற நாலாவது. ஐந்தாவது, அதுக்கு வேண்டாம் சாஃப்ட்வேர் பாவிக்கலாம், சரிதானே? ஐந்தாவது, தேவையான உரிய மென்பொருளை தீர்மானித்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த HR சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது, அதை பற்றி எல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டாம். அடுத்தது கட்டாயம் இதை பப்ளிஷ் பண்ண முன்னே சரி பார்க்கும், எல்லா மேலதிகாரிகிட்டையும் கொடுத்து இது சரியா இருக்குதோ என்கிறத பார்க்க வேணும். சரி பார்த்தல் என்கிற விடயங்கள் 6 படிமுறைகள் இருக்குது. ஒன்று, தயாரிக்கப்படுவதனுடைய நோக்கத்தை தீர்மானிக்கணும், முழுமையானதா பகுதியளவானதா போன்ற நோக்கத்தை தீர்மானித்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த வரைபடத்துல என்னென்ன விடயங்களை உள்ளடக்க போறீங்க, எதற்காக உருவாக்கப்படுகிறது, வரைபடத்தின் நோக்கத்தை தீர்மானிக்கிறது. இரண்டாவது, உட்சேர்க்கப்படுகிற பதவிகள் தொடர்பான தகவல்களை சேகரித்து அவற்றுக்கு இடையிலான தொடர்பு கண்டுபிடிக்க வேண்டும். மூன்றாவது, பொருத்தமான வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும், என்ன வகையான வரைபடம் என்று சொல்லி, கிடையானதா, நிலைக்குத்தானதா, வட்ட வடிவமானதா, அதே போல லைனா அல்லது மெட்ரிக்ஸா, பிளட்டா என்று சொல்லி கண்டுபிடிக்க வேணும். அடுத்தது, வரைபடத்தை டிசைன் பண்ண வேணும். அதுக்கு இந்த பெட்டி, நேர்கோடு, புள்ளிக்கோடு போன்றவற்றை பயன்படுத்தி அதை செய்வீங்க. அஞ்சாவது, தேவைப்படமாக இருந்தால் சாஃப்ட்வேரை பயன்படுத்தலாம், டூல்ஸை பயன்படுத்தலாம். ஆறாவது, சரி பார்க்க வேணும். சரியா? இந்த ஒழுங்கமைப்பு தொடர்பில் சொல்லுகிற போது முக்கியமாக முகாமைத்துவ அறிஞராக இருக்கிற கென்ரி ஃபயோலினுடைய ஒழுங்கமைப்பு கோட்பாடுகள் 14 இருக்கு. இது நான் ஏற்கனவே இருக்கிற காணொலிகளில் பகிர்ந்திருக்கிறேன்.
ஆனால் இங்கு அந்த கோட்பாடுகளை மீள ஒரு தடவை உங்களுக்கு தந்திருக்கிறேன். வேலை பகிர்வு கோட்பாடு, அதிகாரமும் பொறுப்பும் கோட்பாடு, ஒழுக்க கோட்பாடு அல்லது ஒழுங்குமுறை கோட்பாடு, கட்டளையிடுதலில் ஒருமைத்தன்மை, இந்த மாதிரியாக 14 கோட்பாடுகள் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இதை கேட்கலாம். குறிப்பாக சில விடயங்களை சுருக்கமாக எழுத சொல்லிக் கொள்ளலாம். வேலை பகிர்வு கோட்பாடுண்டா என்ன, அலுவலர்களுடைய அனுபவம், தகமை, அவர்களுடைய குவாலிஃபிகேஷன் என்று சொல்லுவீங்க, ஸ்கில் அண்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது அவருடைய திறன்கள் மற்றும் தகமைகளின் அடிப்படையில் அவைக்கு வேலையை பிரித்து கொடுத்துருக்கணும். அதாவது அவர்களுக்குரிய ஒரு பொறுப்பு மற்றும் கடமை ஒன்று கொடுத்திருக்க வேண்டும். அடுத்தது, அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் அதற்கேற்ப அதிகாரமும் கொடுக்க வேண்டும். அதான் அதிகாரமும் பொறுப்பு என்ற கோட்பாடு. அடுத்தது, விதிகள் இருக்கணும். நிறுவனத்தில் விதிகள் என்பவை காணப்பட வேண்டும். நிறுவனத்தினுடைய விதிகள் மற்றும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்று சொல்லுவாங்க, அவற்றுக்கு உத்தியோகத்தர்கள் கட்டுப்பட வேண்டும். ஒழுக்க கோட்பாடுன்னு சொல்றது. அதே போல ஒரு உத்தியோகத்தர் ஒருவரால மட்டும் கட்டளையிடப்படுதல் வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டளையிடப்படுதல் குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்தது யூனிட்டி ஆஃப் கமாண்ட் என்று சொல்றது, அல்ல யூனிட்டி ஆஃப் டிரெக்ஷன். அடுத்தது, ஒரே நோக்கத்தை கொண்ட குழுக்கள் ஒரே ஒரு மேலாளருக்கு கீழே இயங்க வேணும். அதே போல நிறுவனத்தினுடைய நோக்கத்தை நோக்கி எல்லா குழுக்களும் செயற்பட வேணும். அவர்களுடைய செய்கிற வேலைக்கு ஏற்றபடி சம்பளம் கொடுக்க வேணும். அடுத்தது, முக்கியமான விடயங்களை மொழியெடுக்கிற அதிகாரம் உயர்மட்டத்தில் இருக்க வேணுமா அல்லது கீழ்மட்டத்துக்கு வகையான அதிகாரங்களை பிரித்து கொடுக்கிறது என்பது அங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். ஒரு அதிகார வரிசை இருக்க வேணும். யார் யாருக்கு கட்டளை இடுதல், யார் யாருக்கு அறிக்கை இடுதல் என்பது தொடர்பாக ஒரு அதிகார ஒழுங்கமைப்பு வரிசை ஒன்று இருக்க வேணும். ஒரு ஸ்கேல செயின் ஒன்று இருக்க வேணும். அடுத்தது, ஒழுங்கு, எந்தெந்த வேலை எங்கெங்கே இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒழுங்கு முறையில் இருக்கும். ஒரு வேலையை நிறைவேற்றிக்குள்ள அல்லது துறைகளை ஒழுங்கமைக்குள்ள ஒன்றுக்கு அடுத்ததாக தொடர்புபடுவதை அருகருகே இருக்கிற விதமாக செய்ய வேண்டும். அடுத்தது, ஊழியர்கள் பாரபட்சம் இல்லாமல் நடக்க வேணும். ஓரளவுக்கு நிலைபெறானதாக ஊழியர்கள் இருக்கும் வகையில் இருக்க வேணும். அதுபோல ஊழியர்கள் புதிய திட்டங்கள் அல்லது அவர்களுடைய புதிய முன்மொழிவுகளுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேணும். ஒற்றுமை, குழு மனப்பான்மை, அதாவது தனிப்பட்ட வெற்றிக்கு பதிலாக குழு வெற்றி என்பது இருக்க வேணும் என்று சொல்லி 14 கோட்பாடுகள் ஹென்றி ஃபயோல் முன் வச்சிருக்கிறேன். ஹென்றி ஃபயோலினுடைய கோட்பாடுகள் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ மேஸ்லோவினுடைய கோட்பாடு, ஹென்றி ஃபயோலினுடைய கோட்பாடு, இந்த மாதிரியாக சில பேருடைய கோட்பாடுகள் முக்கியத்துவம் பெறுபவை இருக்கு. கடந்த செயலமர்வு தொடர்களில் முகாமைத்துவ கோட்பாடுகள் என்பது தொடர்பாகவும் கற்பிக்கப்பட்டு காணொளிகள் பகிரப்பட்டிருக்கு. அந்த பகுதியையும் பாருங்க. சரிதான். அப்போ நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாவது செயலமர்வை இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்வோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்டது போல மாலை நேரத்தினுடைய செயலமர்வை நாங்கள் கடந்த கால வினாத்தாள் ஒன்றினுடைய துணையோடு இந்த வினாக்கள் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்பதை பார்த்தால் இதை படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் மாலை நேர செயலமர்வு இரவு நேரத்துக்கான ஸ்ட்ராட்டஜியை திரும்ப யோசிப்போம். அடுத்த செயலமர்வில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய்.